இந்நேர வணக்கங்கள். தமிழ் பல்கலைக்கழகத்தின் அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற வியாழவட்டம் வார கருத்தரங்கம் ஒரு திரைப்பட காட்சி போல் இன்றைக்கி அரங்கு நிறைந்த காட்சிகளாக என்று சொல்வார்கள். அது மாதிரி மிக சிறப்பாக மாணவர்களால் சூழப்பட்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்தடுத்த அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறையினுடைய நிகழ்ச்சிகளில் கல்வெட்டுத்துறை முழுமையாக பங்கேற்பது என்பது ஒரு பரிபூர்ணமான ஒரு மேகத்திற்கு இடையிலே ஒரு நிலா ஓடுவதைப் போல அழகான ஒரு காட்சியாக அண்மை காலத்தில் நடந்து கொண்டே இருப்பதை நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். ஒரு வார்த்தை எப்போதுமே பவானி மேடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அதை ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அவங்க மிக பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் பேராசிரியர் பவானி அவர்கள். என்னுடைய மாணவர்களுக்கு பயன்பட வேண்டும், நான் அனைத்து மாணவர்களையும் அனுப்பிவிடுகிறேன் என்று காலையில் அவர் சொன்னார்கள். அவர் சொல்லும்போது 12:30 மணி. ஆகவே அந்த நல்ல உள்ளத்திற்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய தருணம் இது. வாங்க சார், ப்ரொஃபஸர் வாங்க மேடம். அப்படிப்பட்ட நேரத்திலே இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நம்மிடையே சிறப்புரை வழங்க வந்திருக்கின்ற முனைவர் MM ஜெயசீலன், நமக்கு தெரிந்த முகம், அனைவரும் பார்த்திருக்கக்கூடிய முகம். இலங்கையின் பேராதனை பல்கலைக்கழகத்திலே தமிழ்துறையிலே கலைப்பீடத்திலே தமிழ்துறையிலே சிரேஷ்ட விரிவுரையாளராக, முதுநிலை விரிவுரையாளராக பணியமர்ந்திருக்கக்கூடியவர். அவரை அனைவரின் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறையுடைய இணை பேராசிரியர் அன்பிற்கினிய முனைவர் பேராசிரியர் வெற்றிச்செல்வன் அவர்கள் நன்றி உரை மட்டுமல்ல, அவர் பேசி முடித்த பிறகு அதற்கு மீதான ஒரு கருத்துரையுமாக அவர் பகிர்வார் என்று நான் கருதுகிறேன். அப்படியாக அவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பேராசிரியர் முனைவர் சங்கீதா அவர்கள், சமூக அறிவியல் துறையுடைய தலைவர், அவர்களையும் இந்த தருணத்திலே தொடர்ச்சியாக வருகை தந்திருக்கூடிய சமூக அறிவியல் துறையுடைய பேராசிரியர்கள் சங்கீதா அவர்களும் பேராசிரியர் அறிவானந்தன் அவர்களும் வெவ்வேறு துறைகளைச் சேர்ந்த பேராசிரியர் தொடர்ச்சியாக ஒரு வருகை தருவதை ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பூண்டி புஷ்பம் காலேஜிலிருந்து அகத்தியர் குறித்த ஆய்வுகளில் தன்னையே ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் பாலா அவர்கள், அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறையுடைய மாணவ செல்வங்கள், வந்திருக்கக்கூடிய கல்வெட்டுத்துறையுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். திரு ஜெயசீலன் அவர்கள் இந்த துறையுடைய மாணவர், இந்த புலத்தில் இருந்த ஒரு ஆய்வாளர் என்கின்ற வகையிலே நாங்கள் பார்ப்பது ஒரு புறம் என்றால், நீங்கள் அந்த வளர்ச்சியெல்லாம் தாண்டி இன்றைக்கு உலக அளவிலே தமிழ் கல்வெட்டு பற்றிய ஆய்வியலில், அதிலும் தெற்கு மற்றும் தெற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் கல்வெட்டுகள் குறித்து ஆய்கின்ற ஆய்வாளர்களை ஒரு சிலரில் ஒருவராக அவர் பரிணாமம் பெற்றிருப்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த துறையைச் சேர்ந்தவன் என்ற வகையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவர் வரும்போது அவருடைய பெயரை ICCRலிருந்து புலமை பரிசில் என்று சொல்லக்கூடிய காமன்வெல்த் புலமை பரிசில் ஸ்காலர்ஷிப்பில் தான் படிக்க வந்தார் அவர் இங்கே. அப்போ வரும்போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. எனக்கு உண்மையிலே, நான் எனக்கு சொல்லிடுறேன், அவர்கிட்டே சொன்னதில்லை. அவருடைய துறை மாடர்ன் லிட்ரேச்சர் தான். அதில் ரொம்ப ஆழமாக பலவற்றை சிந்திப்பார். நிறைய அவருடைய எழுத்துக்கள் நான் படித்திருக்கின்றேன். இவர் எப்படி இந்த வரலாற்று போக்கிலான இந்த கல்வெட்டுகளில் என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு ஐயப்பாடு எனக்குள்ளே இருந்தது. சரி, எது வந்தாலும் பரவாயில்ல, நம்ம அப்போ ஜெயக்குமார் சார்லாம் அங்கே இருந்தாங்க, நம்ம அவங்ககிட்டலாம் கொஞ்சம் கேட்டுட்டு, அப்புறம் பவானி மேடம் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் கொஞ்சம் கேட்டுட்டு நம்ம அவர் என்ன தலைப்படுத்தி அங்கே வந்த பிறகு பேசிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் எடுத்துக்கொண்ட தலைப்பு எதுவாக இருந்தாலும் அதற்குள்ளே சென்று 100% அல்ல, 200 விழுக்காடு அதற்கு நியாயம் செய்கின்ற ஒரு ஆய்வாளராகத்தான் இன்றைக்கு அவர் உயர்வு பெற்று மேலே நிற்கின்றார். எனக்கு தெரிந்து இலங்கையினுடைய தமிழ் கல்வெட்டுகள் பற்றி இப்படி இவ்வளவு ஆழமாகவும் விரிவாகவும் ஆராய்ச்சி செய்த ஆய்வாளர் என்று எவரையும் நான் இதுவரை கேட்டதில்லை. அவர்தான் முதலாக இவ்வளவு ஆழமாக சொல்லியிருக்கின்றார். அதுவும் அதில் இருக்கக்கூடிய சைவ கோயில்கள், நம்ம இங்கே சைவ கோயில் வைணவ கோயில் சொல்லி நமக்கு பழக்கம், அங்கே அவங்க இந்து கோயில்னு சொல்லுவாங்க இலங்கையில். அங்கே இருக்கக்கூடிய சைவ கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் பற்றி சில செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள்.
ஆனால் அதை பிரித்து அவர் வந்து அந்த கல்வெட்டுகளை தனித்தனியாக பிரித்து பௌத்த விகாரைகளில் தமிழ் கல்வெட்டுகள் இருக்குதுன்றதை நான் அவர் வழியாக தான் நான் கேள்விப்பட்டேன். நான் கேள்விப்பட்டதே கிடையாது அந்த முறையில் அந்த மாதிரி விஷயங்களை. நான் அந்த செய்திகளை கொண்டு வந்து அவருடைய ஆய்வுக்குள்ளேயும் வச்சிருக்கிறார். அதை தாண்டி இப்போ பல விஷயங்களை கொண்டு வந்து உங்களுடைய பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். காரணம் ஒன்றே ஒன்று தான், நாம் பயின்ற பல்கலைக்கழகத்தில் கூடிய மாணவர்கள் உலகெங்கும் செல்ல வேண்டும், உலகத்தில் கூடிய பல விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களையும் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியா நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற அவருடைய ஆர்வம்தான் உங்களிடத்தில் இன்றைக்கு வந்து அவர் பேச வைத்திருக்கிறது. ஒரு நல்ல ஒரு தலைப்பிலே அவர் ஒரு உரையை வழங்க இருக்கின்றார். இது முழுமையாக அவரை இந்த தலைப்பை கொடுக்க வேண்டும் என்று, இந்த தலைப்பில் நீங்கள் பேசுகிறீர்களா என்று கேட்டபோதே நான் மனதிலே வைத்திருந்தது கல்வெட்டுத்துறை மாணவர்கள் மட்டுமே, அவர்களுக்கு மட்டுமே சென்று சேர வேண்டும் என்று எண்ணியிருந்தோம். அதே வகையிலே உங்கள் அனைவரையும் ஏற்கனவே நன்றாக எனக்கு தெரியும். அவங்க 3 மணி நேரம் ஒரு பேச்சாளர் பேசினா கூட ஏஞ்சே போக மாட்டாங்க ஜெயசெல்வன். அப்படிப்பட்டவர்கள் தண்ணி வந்தால், தாகம் எடுத்தால், எது இருந்தாலும் போக மாட்டாங்க. அதுவும் அபிஷேக் மாதிரி பசங்கள்லாம் பல இருக்காரா, இருக்க பாருங்க, ஆணி அடித்தாப்புல அதே இடத்துல இருப்பாப்ப. நான் வகுப்பு எடுத்திருக்கேன், எனக்கு தெரியும். நிறைய பசங்க இருக்காங்க, என் பேர் நிறைய இருக்காங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு, அவங்களுக்கு வகுப்பு எடுக்கும்போது நம்ம சாரும் அங்கே வகுப்பு எடுத்திருக்கிறாரு, பேராசிரியர் வகுப்பு எடுத்திருக்காங்க. உண்மையிலே எங்களுக்கு பிடித்த மாணவர்கள். பவானி மேடம் நேற்று தான் சொன்னாங்க, வரலாறு பாடம் வந்து என்னை எடுக்க சொன்னாங்க, வர மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான். அப்படி ஒரு பிடித்த மாணவர்கள். உங்களுக்கு அவங்கள பிடிக்கும், அவங்களுக்கும் உங்களை பிடிக்கும். நடுவில் நான் நிற்க விரும்பலை. அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று முடிகிறேன். வணக்கம். வரவேற்புரையால் இன்றைய வெப்பம் மிகுந்த இந்த அறையை தென்றலாக தழுவிட்டு சென்றிருக்கின்ற ஐயா அவர்களுக்கு நன்றி. அதற்கும் மேலும் ஒரு நன்றி. இன்றைய சிறப்பு பொழிவாளர் பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை முதுநிலை விரிவுரையாளர் MM ஜெயசீலன் ஐயா அவர்களுக்கு அயல்நாட்டு தமிழ் கல்வித்தினுடைய துறை தலைவர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். பயனாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. நாம் நம்முடைய கரவொலிகளின் மூலமாக சிறப்பு செய்வோம். மேலும் உலகளாவிய திருக்குறள் மொழிபெயர்ப்புகள் பற்றிய ஒரு நூலை இன்றைய உரையாளருக்கு அரங்கம் தருகிறது. அனைவருக்கும் நன்றி. அறிவியல் தமிழ் மற்றும் தமிழ் வளர்ச்சித்தினுடைய இணை பேராசிரியர் அம்மா அவர்களையும் வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். இது சிறப்புரைக்கான நேரம். இலங்கை பௌத்த விகாரைகளில் தமிழ் கல்வெட்டுகள் என்னும் பொருண்மையில் இலங்கை பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை முதுநிலை விரிவுரையாளர் முனைவர் MM ஜெயசீலன் ஐயா அவர்கள் உரையாற்ற வருமாறு அனைவரின் சார்பிலும் வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற வளர்தமிழ் புலத்தின் முதன்மையரும் அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறையின் தலைவரும் என்னுடைய ஆசிரியருமான பேராசிரியர் குறிஞ்சிவேந்தன் சார் அவர்களுக்கும், அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறையின் பேராசிரியர் வெற்றிச்செல்வன் சார் அவர்களுக்கும், சமூக அறிவியல் துறையின் தலைவர் பேராசிரியர் சங்கீதா அம்மா அவர்களுக்கும், சமூக அறிவியல் துறையின் பேராசிரியர் அன்புக்கினிய பேராசிரியர் அறிவானந்தன் சார் அவர்களுக்கும், பேராசிரியர் இந்து அம்மா அவர்களுக்கும், பேராசிரியர் பாலமுருகன் அவர்களுக்கும், இங்கு வருகை தந்துள்ள மாணவ நண்பர்களுக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்கள். ஒரு நிகழ்ச்சியான தருணம். மீண்டும் ஒரு முறை என்னை வளப்படுத்திய அல்லது எங்களை நெறிப்படுத்திய இந்த வியாழவட்ட அரங்கில் ஒரு உரை நிகழ்த்துவேன் என்று நான் நினைக்கவில்லை. முக்கியமாக நான் அதை சொல்லி ஆகணும். என்னென்னு கேட்டால், தமிழ் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற காலத்தில் இந்த பல்கலைக்கழகத்தினால் கிடைத்த அடையாளம் அல்லது பெயர் என்பது ஒரு மாதிரியாக இருந்தது. பல்கலைக்கழகத்தை விட்டு சென்ற பிறகு தான் அதனுடைய பெருமதியை உணரக்கூடியதாக இருந்தது. என்று இலங்கையிலாக இருக்கலாம் அல்லது உலக நாடுகளிலாக இருக்கலாம், எங்கிருந்தாலும் என்னுடைய அடையாளத்தில் தமிழ் பல்கலைக்கழகம் ஒட்டி இருக்கின்றது. அதாவது இவர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் என்ற ஒரு அடையாளம், ஒரு பெருமை, ஒரு தனித்துவத்தை தந்திருக்கின்றது. ஆகவே தமிழ் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவர்கள், அந்த வாய்ப்பை பெற்ற மாணவர்கள் நீங்கள் எல்லோரும் பாக்கியசாலிகள். ஆகவே இங்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி உங்களை வளப்படுத்தி கொள்ளுங்கள். உலகில் உங்களுக்கான தனியான அடையாளம் காத்திருக்கிறது.
இன்றைய என்னுடைய தலைப்புக்கு நான் நேரடியாக வந்து விடுகிறேன். இலங்கை பௌத்த விகாரைகளில் தமிழ் கல்வெட்டுக்கள் என்பது என்னுடைய தலைப்பு. நேரத்தை கருத்தில் கொண்டு நான் உடனடியாக இந்த விடயங்களுக்கு வந்து விடுகிறேன். கார்த்தி, இலங்கை பற்றி நீங்கள் நிறைய செய்திகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இலங்கை தமிழகத்துக்கு மிக அருகில் இருக்கின்ற நாடு, அது ஒரு செய்தி. அதற்கு அடுத்ததாக இலங்கையில் தொடர்ச்சியாக யுத்தம் நடந்தது. தமிழர்களுக்கு எதிராக பல இன அழிப்பு செயற்பாடுகள் இடம்பெற்றது, அது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதற்கு அடுத்ததாக இந்த இன அழிப்பு செயற்பாடு பௌத்த மேலாண்மை அல்லது சிங்கள பௌத்த மேலாண்மை என்ற அடையாளத்துடன் இடம்பெற்றது. இந்த 3 தகவல்களும் தமிழ்நாட்டில் உள்ள பலருக்கு, பெரும்பாலும் எல்லோருக்கும் பரிச்சயமானது. அங்கு தமிழர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அல்லது அழிக்கப்படுகிறார்கள் என்பதும், அந்த இன அழிப்புக்கு இந்த சிங்கள பௌத்த மேலாண்மை என்ற ஒரு வாதம் அடிப்படையாக இருக்கின்றது என்பதும், இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கும் பௌத்தத்துக்கும் இடையில் ஒரு அந்நியப்பாடு இருக்கிறது என்ற இந்த 3 செய்திகள் பரவலாக அறியப்பட்ட செய்திகள். ஆனால் எங்களுடைய வரலாற்றை நாங்கள் மீள எடுத்து பார்க்கின்ற பொழுது அல்லது மீள திரும்பி பார்க்கின்ற பொழுது, இன்றைய காலத்தில் இருக்கின்றது போல தமிழ் சிங்கள இனங்களுக்கு இடையிலோ அல்லது இலங்கையில் பௌத்த இந்து மதத்துக்கு இடையிலோ இருக்கின்ற முரண்பாடுகளைப் போல பழைய காலத்தில் அத்தகைய முரண்பாடுகள் எவையும் இருக்கவில்லை. இவர்கள் ஒரு பிராந்தியத்தில் ஒரு பண்பாட்டு வளையத்திற்குள் இணக்கமான ஒரு சமூக வாழ்வை வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த இணக்கமான சமூக வாழ்வை அறிந்து கொள்வதற்கு பயன்படுகின்ற முக்கிய ஆதாரங்களில் ஒன்றாக கல்வெட்டுக்கள் விளங்குகின்றன. ஆகவே நான் இந்த உரையில் இலங்கையில் இன்று பௌத்தத்துக்கு அச்சுறுத்தலானவர்களாகவும் பௌத்த அரசுக்கு எதிரானவர்களாகவும் கட்டமைக்கப்படுகின்ற தமிழர்கள் இலங்கையில் பௌத்த பண்பாட்டினுடைய உருவாக்கத்துக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் எத்தகைய பங்காற்றியுள்ளார்கள், அதனை கல்வெட்டுக்களை கொண்டு எவ்வாறு நிறுவுவது அல்லது எவ்வாறு அறிந்து கொள்வது என்பதை மையப்படுத்தியதாகத்தான் என்னுடைய உரை அமைகின்றது. இப்போ உங்களுக்கு இது தெரியும், அதாவது தெற்காசியாவில் பல நாடுகளுக்கு அல்லது தெற்காசிய பிராந்தியத்தில் பௌத்தம் பரவலடைந்த பொழுதே தமிழ் நிலத்திற்கும் பௌத்தம் அறிமுகமாகிவிட்டது. அதாவது அசோகர் தன்னுடைய தர்ம விஜயத்தின் மூலம் தென் இந்தியாவினுடைய தெற்கு பகுதியாக இருக்கலாம், தென்கிழக்காசிய நாடுகளாக இருக்கலாம், இலங்கை முதலான நாடுகளுக்கு பௌத்தத்தை பரப்பினார் என்ற செய்தி உங்களுக்கு தெரிந்திருக்கும். கல்வெட்டு மாணவர்கள் படித்திருப்பீர்கள். அசோகனுடைய பாறை சாசனங்களில் 2 பாறை சாசனங்களில் இதை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. மிக முக்கியமாக 13வது பாறை சாசனம் அது முக்கியமானது. அவர் தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் இந்த பௌத்த மதத்தை ஒரு அரச மதமாக பரப்பிய செயற்பாடு அதில் தகவல் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ இதிலிருந்து நாங்கள் என்னத்தை விளங்கிக் கொள்ளப் போகின்றோம் என்றால், பௌத்த மதம் வட இந்தியாவிலிருந்து ஏனைய பிராந்தியங்களுக்கு பரவலடைந்த, ஏனைய சமூகங்களுக்கு பரவலடைந்த அதே சமகாலத்தில் தமிழருக்கும் அறிமுகமாகியுள்ளது. இப்போ இலங்கைக்கு அசோகனுடைய மகன் மஹிந்த தேரரும் அவருடைய மகர் சங்கமித்தையும் நேரடியாக வந்து பௌத்த மத பரப்புகளில் ஈடுபட்டுள்ளார்கள். அவர்கள் குறித்த வரலாற்று செய்திகளில் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு முதலில் வந்திருந்து தமிழ்நாட்டில் பௌத்த மத பரப்புரைகளை மேற்கொண்டு விட்டு இங்கிருந்து இலங்கைக்கு வந்ததாக சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் இருக்கின்றன. அப்போ இதனுடைய நான் சொல்ல வர்ற செய்தி ஒன்று தான் இந்த ஸ்லைடில். அதாவது அசோகன் காலத்தில் உலகத்தின் பிற இடங்களுக்கு பௌத்தம் பரவிய அல்லது பிற சமூகத்தவர் பௌத்தத்தை தம்வயப்படுத்தி கொண்ட காலத்திலேயே தமிழ் சமூகத்துக்கும் பௌத்தம் அறிமுகமாகிவிட்டது. ஆகவே தமிழருக்கும் பௌத்தத்துக்கும் இடையிலான உறவு ஏனைய சமூகங்களுக்கும் பௌத்தத்துக்கும் இடையில் உள்ள உறவை போல மிகவும் தொன்மையானது. அது இலங்கையிலும் அது முக்கியமானது, இலங்கையிலும் அது தொன்மையானது தான். நான் இலங்கையில் அசோகனுடைய பாறை கல்வெட்டில் அது தம்ப பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இன்றைய நிலையை நாங்கள் எடுத்து பார்த்தால், இலங்கையினுடைய பூர்வீக மதங்களாக விளங்குகின்ற அல்லது பண்டைய காலத்திலிருந்து வழிபடப்பட்டு வருகின்ற இந்த சைவ பௌத்த மதங்களுக்கும் அவற்றை பின்பற்றுகின்ற இனத்தவர், குறிப்பாக இலங்கையில் சைவம் என்றாவே அவர் தமிழர் தான். தமிழர்கள் பெரும்பாலும் இந்துவாக இருக்கிறார்கள். அவர் சைவர் என்ற அடையாளம் தமிழருக்கு வழங்கப்படுகின்றது. பௌத்தராக இருக்கின்றவர் சிங்களவராக இருக்கின்றார். இதனால் என்ன ஒரு நிலையான ஒரு பிரிகோடு இருக்கின்றது என்றால், தமிழர் என்றால் அவர் சைவத்தை சார்ந்தவராக இருப்பார். சிறுவாரியாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அடையாளம் பொதுவெளியில் சைவர் என்றால் அவர் தமிழர், சிங்களவர் என்றால் அவர் பௌத்தர் என்ற ஒரு நிலையான அடையாளமும் அது 2க்கு இடையில தெளிவான பிரிகோடுகள் இருக்கின்றன.
ஆனால் இந்த பிரிகோட்டின் காரணமாக என்ன நடக்கிறதுன்னா, இந்த இலங்கையில் தெரியும் உங்களுக்கு ஒரு 30 வருட யுத்தம். இந்த யுத்தத்தினுடைய பின்னணியில் பார்க்கின்ற பொழுது தமிழர்கள் பௌத்தத்துக்கு அச்சுறுத்தலானவர்கள், பௌத்த அரசுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு கருத்தாக்கம் ஆழமாக கட்டியெழுப்பப்பட்டு சமுதாயத்தினுடைய எல்லா தளங்களிலும் பரவலாக்கப்பட்டிருக்கு. அதனுடைய வெளிப்பாடை நீங்கள் அரசியல் முதல் சாதாரண சமூக நடவடிக்கை முதல் நீங்கள் உணரலாம். அதாவது தமிழர்களை பௌத்தத்துக்கு எதிரானவர்களாக கட்டமைக்கின்ற ஒரு சூழல் எதிலிருந்து வருதுன்னு கேட்டால், தமிழர்கள் எல்லாம் சைவர்கள், சிங்களவர்கள் எல்லாம் பௌத்தர்கள். ஆகவே இந்த சைவ பௌத்த முரண் தமிழ் சிங்கள முரண் என்ற அடிப்படையில் அவர்கள் தெளிவான ஒரு வரையறையை வரையறுத்திருக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், இன்றைய நிலையை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மூன்று புகைப்படங்களும் இலங்கை வரலாற்றில் சமகாலத்தை புரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமானது. முதலாவது பாருங்க, பௌத்தமயமாக உள்ளதா சுழிபுரம் முருகன் கோயில். இது ஒரு வர்த்தமானி இலங்கை அரசு வெளியிட்டது. அந்த வர்த்தமானியில் என்ன சொல்றதுன்னு கேட்டால், இந்த கோயிலுக்கு முன்னாடி 2 அரச மரங்கள் இருக்கின்றன. அந்த அரச மரம் தொல்லியல் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், அது தொல்லியல் சொத்து. சங்கமித்தை வருகை தந்த பொழுது இந்த மரம் நாட்டப்பட்டது. எப்போ 3000 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த மரம் நாட்டப்பட்டது என்று சொல்லி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், இந்த அரச மரங்களை வர்த்தமானியின் மூலம் தொல்லியல் சொத்தாக பிரகடனப்படுத்தி அதை பௌத்த மதத்துக்குரியதாக உருவாக்குகிறார்கள். ஆனால் அது எதோடு இருக்கிறது என்று கேட்டால், ஒரு கோயிலோடு இருக்கின்றது. இப்போ இந்த அரச மரத்தை வைத்துக்கொண்டு இந்த சைவ கோயில் நிலத்தை, சைவ கோயிலை, சைவத்தினுடைய பூர்வீக இருப்பை இவர்கள் பௌத்தமயமாக்க முயற்சி செய்கிறார்கள். இது ஒரு தகவல். அதே அந்த பக்கம் பாருங்கள், அது முல்லைத்தீவு குருந்தூர் மலை மிக நீண்ட காலமாக ஒரு சைவ வழிபாட்டு இடமாக இருந்தது. நிறைய பிராமி கல்வெட்டுக்கள் எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த பிராமி கல்வெட்டுக்களை வாசிப்பதற்கு இதுவரை வெளியில் தரவில்லை. அதனுடைய மைப்படி பிரதிகளை பெற்றுக்கொள்வதற்கு பல முறை நான் முயன்றும் அது கிடைக்கப்பெறவில்லை. அங்கு ஒரு பௌத்த விகாரையை யுத்தம் முடிவடைந்த பிறகு கட்டுவதற்கு ஆரம்பித்தார்கள். நீதித்துறை தடை விதித்தது. இது ஒரு தமிழ் நிலப்பரப்பு, ஒரு இந்து ஆலயம் இருந்த இடம், அதில் நீங்கள் ஆலயம் அமைக்கக்கூடாது என்று. ஆனால் ஒரு பௌத்த துறவி சில குண்டர்களை கூட்டி சென்று சட்டத்தை மீறி அங்கே என்ன செய்கின்றார்னு கேட்டால், ஒரு ஆலயம் அமைத்து அந்த ஆலயத்துக்கு பக்கத்திலேயே பௌத்த விகாரையை கட்டி, இதுக்கு பக்கத்தில் இருந்த ஆலயத்துக்கு அருகிலேயே ஒரு பௌத்த பிக்கு இறந்த பொழுது அவரை அந்த ஆலயத்துக்கு பக்கத்திலேயே எரித்தார்கள். அதாவது தகன சடங்கை இந்து ஆலயத்துக்கு அந்த நில எல்லைக்குள்ளேயே செய்தார்கள். செய்து இதை பௌத்த இடமாக ஆக்கிரமிக்க முயற்சி செய்கிறார்கள். இது வவுனியா வெடுக்குநாரி மலை, மிகவும் புகழ்பெற்ற ஒரு மலைக்குன்று. அங்கு ஒரு பழைய ஒரு சிவன் கோயில். அந்த சிவன் கோயிலுடைய சிவலிங்கம் தான் இது. இது இந்துக்கள் வழிபடுகின்ற இடமாக இருந்ததை பௌத்தர்கள் தங்களுக்குரியதாக ஆக்கிரமிக்க முயற்சி செய்த போராட்டத்தில் ஒரு நாள் திடீரென்று பார்த்தால் விடிய காலையில் இந்த சிவலிங்கம் இதெல்லாம் உடைத்து அங்கங்கே எரியப்பட்டு அந்த இடத்தில் ஒரு புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இது என்னத்துக்கு சொல்ல வாரேன்னு கேட்டால், சமகால நிலைமையில் இந்த பௌத்த இந்து முரண் அது எப்படி ஒரு தமிழ் சிங்கள முரணாக நீட்சி பெறுது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இதனுடைய அடிப்படை அர்த்தம் என்னன்னு கேட்டால், சமகாலத்து புரிதலில் தமிழர்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் என்று அவர்கள் பௌத்தத்தை நிலைநிறுத்த முயற்சி செய்வதும், இந்த தமிழர்களுடைய வழிபாடாக இருக்கின்ற சைவ ஆலயங்களையும் அதனுடைய நிலப்புலங்களையும் பௌத்தம் ஆக்கிரமிப்பு செய்வதையும், சைவத்தினுடைய தொன்மையான இருப்பை இல்லாத அழித்து அதனை ஒரு பௌத்த வரலாறாக மாற்ற முயற்சி செய்வதையும் இந்த 3 படங்களும் எங்களுக்கு, 3 செய்திகளும் எங்களுக்கு காட்டுகின்றன. இதுதான் சமகால நிலைமை. சமகாலத்தில் இலங்கையில் இந்த பௌத்தம் தமிழ் அல்லது பௌத்தம் சிங்களம் என்று பார்க்குற நேரம் தமிழர்களுக்கும் பௌத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இவர்கள் அச்சுறுத்தலானவர்கள் என்ற ஒரு கருதுகோளின் அடிப்படையில் தான் இதெல்லாம் இடம்பெறுகின்றன. இதையே வச்சுட்டு நாங்கள் கடந்த காலத்துக்கு போவோம். இப்போ இப்படி இருக்குது. கடந்த காலத்தில் இந்த இலங்கை நிலையில் பௌத்தம், இந்த இந்து, தமிழ், சிங்களம் இது 4க்கு இடையில் எத்தகைய உறவு அல்லது தொடர்புகள் இருந்தன என்பதை பார்க்குற நேரம் இலங்கையில் தமிழர்கள் பௌத்தர்களாக இருந்திருக்கிறார்கள். அதற்கு எங்களுக்கு ஏகப்பட்ட சான்றுகள் இருக்கின்றன. இன்றைக்கு தமிழர்கள் பௌத்தர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இடைக்காலத்திலும் பண்டைய காலத்திலும் என்ன செய்திருக்கிறார்கள் கேட்டால், தமிழர்களுள் ஒரு சாரார் பௌத்தர்களாக இருந்திருக்கிறார்கள். அது பௌத்தராக இருந்தது மட்டுமல்ல,
இலங்கையில் பௌத்த பண்பாடு என்று ஒன்று உருவாகின்ற காலத்திலேயே அதற்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அதாவது பௌத்த குகைத்தலங்களை அமைத்து கொடுத்தல், பிக்குமாருக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தல், பௌத்த சமய நூல்களை எழுதுதல், நூல்களுக்கு உரை எழுதுதல், இப்படி பல தளங்களில் இலங்கையினுடைய பௌத்த பண்பாட்டு உருவாக்கத்துக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் தமிழர்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இது கடந்த காலம். நான் அதுக்கான காரணங்களை சொல்கிறேன். நான் தமிழகத்தையும் ஒரு ஒப்பீட்டுக்காக உங்களுக்கு போட்டிருக்கேன். தமிழ்நாட்டிலும் இன்றைய நிலை அப்படிதான். இன்றைய நிலையில் நீங்கள் கிடைக்கின்ற சிலைகள் இதெல்லாம் தேடி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சிலைகளுக்கு முகமில்லை. சிதைவடைந்த சிலைகள் தான் எங்களுக்கு கிடைக்கின்றன தமிழ்நாட்டில். ஏன்னா பௌத்தம் ஒரு எதிர்கொண்ட ஒரு சவாலினுடைய வெளிப்பாடாக அதை நீங்கள் பார்க்கலாம். இன்றைய நிலையில் தமிழ்நாட்டில் பௌத்தம் குறித்து பேசுகிறவர்கள் எல்லாமே இந்த பூர்வீக பௌத்தம் என்றத ஒரு அயோத்திதாசர் வழியில் ஒரு தாழ்த்தப்பட்ட அல்லது அடக்குமுறைக்கு எதிரான ஒரு தலித்தினுடைய அடையாளமாக மட்டும்தான் பார்க்கிறார்கள். ஆனால் பௌத்தம் காலம் முழுவதும் இந்த ஒரு சமூகத்துக்குரிய அடையாளமாக இருந்ததில்லை. அதுக்கான வரலாற்று பின்புலங்கள் வேற. இதை மட்டும் பார்த்துக்குங்க. அதாவது தமிழ்நாட்டினுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டால், இங்கு இடைக்காலம் வரைக்கும் பௌத்தம் செழிப்பாக இருந்திருக்கு. ஏகப்பட்ட சான்றுகள் நீங்கள் சொல்லலாம். நாகப்பட்டினத்தில் கிடைத்த கிட்டத்தட்ட 350 வெண்கல சிலைகள் கிடைத்திருக்கின்றன நாகப்பட்டினம் சரௌண்டிங்கில் மட்டும். அது ஒரு சாதாரண எண்ணிக்கை இல்லை பௌத்த மதத்தை பொறுத்த வரைக்கும். அதனை போலவே தமிழ்நாட்டில் இருந்த பௌத்த சங்கங்களும் பௌத்த துறவிகளும் தமிழ்நாட்டுக்கு வெளியே பௌத்தம் பரவுவதற்கு பெரும் பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். இலங்கையில் பௌத்த சமயத்தை பேணி வளர்த்ததில் இங்கிருந்து வந்த தமிழ் பிக்குமாருக்கு முக்கியமான இடம் இருக்கிறது. ஏகப்பட்ட பல நூல்களை பாலி மொழியில் எழுதியிருக்கிறார்கள். அந்த நூல்களுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அதை குறித்த சான்றுகள் இல்லை. இலங்கையை வைத்துக்கொண்டு தேடுகின்ற பொழுது அவர்கள் எல்லாமே இங்கிருந்து வந்தவர்களாக சொல்லப்படுகிறார்கள். சோழிய தீபங்கர அப்படின்னு ஒரு பிக்கு பேர் சொல்லப்படுது. சோழ தீபங்கரர் அப்படின்னு நாங்கள் தமிழ் படுத்திக்கலாம். சிங்கள சொல்லப்படுது சோழிய தீபங்கரர். தீபங்கரர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பௌத்த துறவி சோழ நாட்டிலிருந்து வந்து இலங்கைக்கு வந்து இலங்கையில் உள்ள பௌத்த துறவிகளுக்கு பலருக்கு படிப்பித்திருக்கிறார். பல பாலி நூல்களுக்கு உரை எழுதியிருக்கிறார். அப்போ அவருடைய அடையாளமே சோழிய தீபங்கரன்னா சோழ நாட்டிலிருந்து வந்தவர். அதே மாதிரி சோழிய சங்கமித்த என்ற ஒரு பிக்குனி பற்றியும் ஒரு செய்தி இருக்குது. சோழ நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்த ஒரு பிக்குனி. அப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டிற்கும் இலங்கையிலிருந்து பல பிக்குகள் வந்திருக்கிறார்கள். ஒரு அறியப்படாத ஒரு ஆவணம், ஒரு பாலி நூல். தமிழ்நாட்டுக்கு இன்னும் அது பெரிய செய்திகள் வரவில்லை. அதை குறித்து ஒரு சிங்கள பேராசிரியர் விரிவாக எழுதியிருக்கிறார். அது என்னன்னு கேட்டால், இலங்கையில் பௌத்தம் ஒரு நெருக்கடியை எதிர்கொள்ளுது இடைக்காலத்தில். கலிங்க மாகன் என்று சொல்லப்படுகின்ற கலிங்க நாட்டிலிருந்து இலங்கைக்கு படையெடுத்து வந்த மாகன் பெரும் அழிவை நிகழ்த்துகிறான். பௌத்த ஆலயங்களை எல்லாம் கொள்ளையிடுகிறான். பௌத்த பிக்குமார்களை துன்புறுத்துகிறான். இந்த சந்தர்ப்பத்தில் பௌத்த பிக்குமார்கள் புகலிடம் தேடி பல நாடுகளுக்கு போகிறார்கள். அவ்வாறு அவர்கள் புகலிடம் தேடிய நாடுகளில் தமிழ்நாடும் உண்டு. ஒரு தொண்டை மண்டலத்துக்கு வந்திருந்த ஒரு பிக்குவை அங்கு இருந்த ஒரு குறுநில மன்னன் போற்றி ஆதரித்து 3 பௌத்த விகாரைகளை கட்டி கொடுத்திருக்கிறான். அவர் அந்த பௌத்த விகாரையில் இருந்து கொண்டு பௌத்த துறவிகளினுடைய ஒரு வரலாறை எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டில் இது எங்கேயுமே இந்த செய்தி பதிவு செய்யப்படவில்லை. தமிழ்நாட்டு ஆவணங்களில் எங்கேயுமே இதை நீங்கள் பார்க்க முடியாது. அந்த பாலி நூலினுடைய அறிமுக பகுதியில் இந்த குறிப்பு சொல்லப்படுது. அவர் இந்த கலிங்க மாகன் நிகழ்த்திய அச்சுறுத்தலின் காரணமாக புகலிடம் தேடி தமிழ்நாட்டுக்கு வந்தார். தொண்டை மண்டலத்தில் இருந்த ஒரு பாண்டிய மன்னனாக அவன் இருக்கலாம் சோழருக்கு பிறகு. அந்த குறுநில மன்னன் அவரை ஆதரித்து அவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, அவருக்காகவே 3 பௌத்த விகாரைகளை கட்டியிருக்கிறான். அவர் அங்கிருந்து பௌத்த சமய நூலாக்க முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போ இதிலிருந்து என்ன சொல்ல வாரன்னு கேட்டால், தமிழ் நிலம் பிற்கால பௌத்தத்தில் இருந்து விடுபட்டு போனாலும் இலங்கை மற்றும் தென்கிழக்காசிய நாடுகள் பலவற்றில் பௌத்தம் செழித்து ஓங்குவதற்கு தமிழ்நாடும் ஒரு முக்கிய வகிப்பங்கை வகித்திருக்கு. அது உங்களுக்கு இந்த ட்ரோக்குக்கு அவசியம் இல்லை, இருந்தாலும் மாணவர்கள் தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக அந்த செய்தியை சொன்னேன். அப்போ இப்படி பார்க்குற நேரம் எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டால், இப்போ நான் சொன்னேன் தானே, இலங்கையில் பண்டைய காலம் முதல் தமிழர்களில் ஒரு சாரார் பௌத்தராக இருந்திருக்கிறார்கள். பௌத்த மத வளர்ச்சிக்கு பங்களித்திருக்கிறார்கள். அதை எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு பார்க்குற நேரம் அதற்கான முதன்மை சான்றாக எங்களுக்கு இலங்கையில் கிடைத்த பிராமி கல்வெட்டுகள் விளங்குகின்றன. இலங்கையிலும் தமிழகத்திலும் எங்களுக்கு ஏகப்பட்ட பிராமி கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன. பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், கல்வெட்டுத்துறை மாணவர்கள், தமிழ்நாட்டில் கிடைக்கின்ற பிராமி கல்வெட்டுக்களை நீங்கள் தமிழி அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னு கேட்டால், இது பிராமி என்ற எழுத்து வடிவத்தை கையாண்டு தமிழ் மொழியில் எழுதியிருக்கிறார்கள். அதனால் அதை தமிழி என்று அழைக்கலாம்.
இலங்கையில் கிடைக்கப்பெற்றுள்ள பிராமி கல்வெட்டுக்கள் எல்லாமே பிராமி வரி வடிவத்தில் பிராகிருத மொழியில் எழுதப்பட்டுள்ளன. அது மிக முக்கியமான வேறுபாடு. இலங்கையில் கிடைக்கப்பெற்றுள்ள கல்வெட்டுக்கள், பிராமி கல்வெட்டுக்கள், கல்வெட்டில் எங்களுக்கு ஒன்று கூட இதுவரை தமிழ் கல்வெட்டு கிடைக்கவில்லை. பிராமி கல்வெட்டு இலங்கையில் பிராமி வரி வடிவத்தில் தமிழில் கிடைக்கவில்லை. இது கிடைக்கப்பெற்றது எல்லாமே எங்களுக்கு பிராகிருத மொழியில் இருக்கின்றன. இந்த தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் உள்ள இந்த பிராமி கல்வெட்டுக்களில் மிக முக்கியமான வேறுபாடு என்னன்னு கேட்டால், தமிழ்நாட்டில் கிடைக்கப்பெற்றவை எல்லாமே சமண சமயம் சம்பந்தப்பட்டவை. உங்களுக்கு தெரியும், எல்லாமே சமண சமயம் சம்பந்தப்பட்டவை. இலங்கையில் கிடைக்கின்ற கல்வெட்டுக்கள் எல்லாமே பௌத்த சமயம் சம்பந்தப்பட்டவை. சமணம் தமிழ் பிராமியை பயன்படுத்துகிறது, தமிழ் மொழியில் எழுதுகிறது. பௌத்தம் பிராகிருதத்தை பயன்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் கிடைத்ததை விட எங்களுக்கு பல மடங்கு அதிகமான பிராமி கல்வெட்டுகள் இலங்கையில் கிடைத்திருக்கின்றன. இதுவரைக்கும் வாசிக்கப்பட்ட கல்வெட்டுகளினுடைய எண்ணிக்கை 2000க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் எங்களுக்கு கிடைக்கின்றன. தமிழ்நாட்டில் நான் நினைக்கிறேன் 110 அல்லது 111 கல்வெட்டுகள் தான் பிராமி கல்வெட்டுகள் இதுவரை கண்டறியப்பட்டவையாக இருக்க வேண்டும். எங்களுக்கு ஐராவதம் மகாதேவன் 96 கல்வெட்டுக்களை அவர் முறைப்படுத்தி ஒரு முழுமையான ஆய்வாக தந்திருக்கிறார். அவருடைய ஆய்வுக்கு பிறகு அங்கங்கு கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுக்களை எல்லாம் சேர்த்து பார்த்தீர்களானால் 110 அல்லது 111 இதுதான் அதனுடைய எல்லை. இந்த 111 எங்கே இருக்குது நீங்கள் யோசித்து பார்க்கலாம். 2000 எங்கே இருக்குது? அப்போ இந்த வேறுபாடு ஏன் இவ்வளோ வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் தானே. அதற்கு அடிப்படையான கேள்வி என்னன்னு கேட்டால், இந்த குகைகளை அமைத்தல், குகை கோயில்களை அமைத்தல் என்பது சமணத்தை விட பௌத்த மரபில் தான் அதிகம். இப்போ இந்தியாவில் கிடைக்கின்ற குடைவரைகளை எல்லாம் தேடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 குடைவரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதில் 900 குடைவரைகள் பௌத்த சமயம் சார்ந்தது. அப்போ பௌத்த மரபு தான் இந்த குடைவரை, பாறையை குடைந்து அது வாழ்றது அல்லது பாறையை குடைந்து கடவுள் ஸ்தானங்களை அமைக்கின்ற மரபை அதிகமாக பின்பற்றியது பௌத்தம். ஆக இலங்கையில் பௌத்தம் பரவியதால் இந்த பௌத்த துறவிகளுக்கான குகைத்தலங்கள் அதிகமாக அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளன. அதனால் அந்த ஒவ்வொரு குகையிலும் அந்த குகையை யார் அமைத்து கொடுத்தது, அந்த குகைக்கு வேறு ஏதும் பணிகள் செய்தால் அவருடைய பெயர் என்ன, அதற்கு யார் யார் படிக்கட்டு அமைத்து கொடுத்தது, இப்படியான தகவல்கள் எல்லாம் அங்கு காணப்படுகின்றன. ஆக தமிழ்நாட்டை விட இலங்கையில் அதிகமான பிராமி கல்வெட்டுக்கள் அல்லது குகை கல்வெட்டுக்கள் காணப்படுவதற்கு அடிப்படை காரணம் அவை பௌத்த மதம் சார்பானவையாக இருப்பது. ஏன்னு கேட்டால் பௌத்தம் தான் இந்த குகை மரபை அது அளவுக்கு அதிகமாக பின்பற்றி இருக்கு. அது ஒரு செய்தி. இப்போ இலங்கையில் கிடைக்கப்பெற்றுள்ள இந்த பிராமி கல்வெட்டுக்கள் பிராகிருத மொழியில் அமைந்தவை என்று சொன்னாலும் அந்த பிராகிருதத்திற்குள் தமிழ் கலப்பு இருக்கின்றன. அந்த பிராகிருதத்திற்குள் தமிழ் கலப்பு இருக்கின்றன. தமிழ் பிராமியினுடைய சிறப்பு எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும் பிள்ளைங்க. இல், இட், இட், இன் 4 எழுத்து. இந்த 4 எழுத்தும் இலங்கையினுடைய பிராகிருத பிராமியில் இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே தமிழ் பிராமியினுடைய செல்வாக்கு அங்கு இடம்பெற்றிருக்கு. 2வது இந்த மருமான, பருமக, ஈழ, இல, திச இப்படி சொல்லப்படுகின்ற ஏராளமான தமிழ் சொற்கள் பிராகிருத மயப்படுத்தப்பட்டு எழுதப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏராளமான தமிழ் சொற்கள் பிராகிருத மயத்துக்கு ஏற்ப மாற்றி எழுதப்பட்டிருக்கு. இப்போ உதாரணங்க மருமகன் அப்படி வர வேண்டியது தான் மருமகன அப்படின்னு இருக்கும். ஏன்னு கேட்டால் பிராகிருத இலக்கண அமைதியின்படி ஈற்றில் மெய் வரக்கூடாது என்பது அவர்களுடைய இலக்கண விதி. ஆகவே கடைசியில மெய் வரக்கூடாது. தமிழ் சொற்கள் கடைசியில மெய்யில் முடியும். ஆகவே இந்த தமிழ் சொற்கள் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், பிராகிருத மொழிக்கு ஏற்ப புள்ளி வைக்காம மெய் இல்லாமல் எழுதியிருக்கிறார்கள். அதுதான் இந்த தமிழ் பெயர்கள் எல்லாம் பிராகிருத மாற்றி எழுதுவதற்கு ஒரு காரணம்னு சொல்லலாம். அப்போ இலங்கையில் பிராமி கல்வெட்டுக்கள் கிட்டத்தட்ட 2000 கல்வெட்டுக்கள் கிடைக்கின்றன. அவை யாவும் பௌத்தம் தொடர்புடையவை. அவற்றுள் இந்த தமிழ் மொழியினுடைய தாக்கம் இருக்கின்றன. அதைவிட முக்கியமானது ஏராளமான தமிழ் பெயர்கள் வருகின்றன. இந்த பௌத்த துறவிகளுக்கு குகைத்தலங்களை அமைத்து கொடுத்தவர்களாக. இப்போ நான் சொன்னேன் தானே, பருமகன், மருமான, மருமக, திச இப்படி சொல்றதெல்லாம் தமிழ் பெயர்கள் தானே. இந்த தமிழ் பெயர்கள் எல்லாம் எதற்கு சொல்லப்படுதுன்னு கேட்டால், இது திசவின் குகை அப்படின்னு வந்தால் இந்த குகையை அமைத்து கொடுத்தவர் திச. இந்த குகை பருமக அப்படின்னு வந்தா இந்த குகை பருமகனால் அமைத்து கொடுக்கப்பட்டது. அதுதான் அதனுடைய அர்த்தம். ஒரு துறவிக்கு இவர் அமைத்து கொடுத்திருக்கிறார். அப்படி பார்க்குற நேரம் இந்த தமிழ் பெயர்கள் இடம்பெறுகின்ற பெயர்கள் எல்லாமே அவர்கள் தமிழர்கள் என்பதை உறுதிப்படுத்துது. அந்த தமிழர்கள் ஏதோ ஒரு வகையில் பௌத்தத்தோடு தொடர்புடையவர்களாக இருந்ததால் தான்
பௌத்த துறவிகளுக்கு இந்த குகைத்தலங்களை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஒன்றில் பௌத்தராக இருந்திருக்க வேண்டும், அல்லது பௌத்த சமயத்துக்கு ஆதரவு நல்குபவராக இருந்திருக்கணும். அப்ப இலங்கைக்கு பௌத்தம் 3ஆம் நூற்றாண்டில் அறிமுகமாகுது. கிமு 3ஆம் நூற்றாண்டு அசோகன் காலத்தில். இந்த கிமு 3லிருந்து எங்களுக்கு பிராமி கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. அந்த காலத்திலேயே தமிழர்கள் இந்த குகைத்தலங்களை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அப்ப இதன் மூலம் எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டால், இலங்கைக்கு பௌத்த சமயம் அறிமுகமாகின்ற காலத்திலேயே இலங்கையில் இருந்த தமிழர்களுள் ஒரு சாரார் பௌத்த மதத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள், அல்லது பௌத்த மதத்தை போற்றி ஆதரித்துள்ளார்கள். அதனால தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டால், பௌத்தம் அறிமுகமான காலத்தில் அமைக்கப்பட்ட குகைத்தலங்களை அவர்களும் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு செய்தி. ரெண்டாவது செய்தி என்னன்னு கேட்டால், இதை நான் பிறகு உங்களுக்கு சொல்றேன் பிள்ளைகள். தமிழர் என்ற சொல் முதல் இலங்கையினுடைய பிராமி கல்வெட்டுகளில் இடம்பெறுது. தமேட, இப்போ நாங்கள் இங்கே திராவிட பிரச்சனை பண்ணுறோம், ஆனால் இந்த தமேட என்ற சொல்ல இலங்கையில் பேராசிரியர் பரணவிதாரனெல்லாம் விளக்கம் செல்கின்ற பொழுது திரமிழ, திரவிட, இதிலிருந்து தான் இந்த தமேட திரிபடைந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இலங்கையினுடைய பிராமி கல்வெட்டுகளில் சிங்களம் என்ற இனப்பெயர் எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை. ஒரு மிக முக்கியமான செய்தி பிள்ளை. வேறு எந்த இனம் குறித்த தகவலும் இல்லை. ஆனால் தமிழர் என்ற இனம் குறித்து மட்டும் 5 கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படுகின்றது. தமிழ் வணிகன் என்ற குறிப்போடு எங்களுக்கு 5 கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. தமிழ் வணிகனால் அமைத்து கொடுக்கப்பட்ட இந்த குகை, நான் உங்களுக்கு 2-3 கல்வெட்டு போட்டிருக்கேன் பாருங்க. அனுராதபுரம், அம்பாறை, வவுனியா என்று சொல்லப்படுகின்ற 3 இடங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள 5 கல்வெட்டுகளில் எங்களுக்கு என்ன குறிப்பு வருதுன்னு கேட்டால், தமிழ் வணிகன் என்ற குறிப்பு வருது. இந்த தமிழ் என்ற ஒரு இன அடையாளம் எங்களுக்கு நீண்ட காலத்துக்கு முன், இது கிபி 1ஆம் நூற்றாண்டுக்குரிய கல்வெட்டாக இருக்கலாம் என்று சொல்றார்கள். அப்ப மிக நீண்ட காலத்துக்கு முன்னுக்கே இலங்கையில் சிங்களம் என்ற இனம் தனியாக உணரப்படுவதற்கு முன்னர் தமிழர் என்ற இனம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. பாருங்க, நான் ஒரு கல்வெட்டை உங்களுக்கு தந்திருக்கேன். தமேட வாணிஜ கபதி விசாகே லேன, இது சமஸ்கிருத பிராகிருதத்தில் இருக்க பிள்ளைகள். அதை மொழிபெயர்த்தா தமிழ் இல்லறத்தானான வணிகன் விசாகவின் குகை. அதாவது ஒரு வணிகன், அவன் ஒரு குடும்ப தலைவனாக இல்லறத்தானாக இருந்திருக்கிறான், அவனால் அமைத்து கொடுக்கப்பட்ட குகை என்பது இது. இந்த தமிழ் என்ற இதை பார்த்த பிராமி எழுத்தை நீங்கள் வாசிச்சா உங்களுக்கு தெரியும் பிள்ளைங்க. தமேட வாணிஜ, தமிழ் வணிகன். இது மிகப்பெரிய ஒரு ஆவணம். என்னன்னு கேட்டால், இலங்கை வரலாற்றில் தமிழருடைய தொன்மையை நிரூபிப்பதற்கு பயன்படுகின்ற மிக முக்கியமான ஆவணம். ஏன்னு கேட்டால், எங்களுக்கு பிராமி கல்வெட்டுக்களிலேயே தமிழர் என்று தனியாக அடையாளப்படுத்துகின்ற ஒரு மரபு, ஒரு நிலை இருந்திருக்கு. சிங்களம் என்று எங்கேயுமே எங்களுக்கு எந்த பிராமி கல்வெட்டிலும் அடையாளப்படுத்தவில்லை. அடுத்து பாருங்க, இன்னொரு கல்வெட்டு தந்திருக்கேன். அதை நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும். அதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்டால், தீகவாபியின் குடிமக்களான வணிகர்களின், சிதைந்து போய்விட்டது கல்வெட்டு, மகன்மார்களின் மற்றும் தமிழ் மனைவி திசைவின் குகை. தனியாக அடையாளப்படுத்தியிருக்கான். மனைவி என்று சொல்லல, தமிழ் மனைவி, அவருடைய இன அடையாளம் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டால் சொல்லப்பட்டிருக்கு. ஆக தீகவாபியில் உள்ள ஒரு வணிகர் குடும்பம் என்ன இருந்திருக்குன்னு கேட்டால், அவர்களுக்கு தமிழரோடு திருமண உறவு இருந்திருக்கு. அவர்களும் தமிழராகவும் இருந்திருக்கலாம், அல்லது சிங்களவராக இருந்திருந்தால் இந்த மனைவி தமிழாக இருந்திருக்கிறார் என்பதை தனித்து அடையாளம் காட்ட தமிழ் மனைவி என்று சொல்கிறார்கள். இவரை தமிழ் மனைவி என்று சொல்வதால அந்த வணிகர்கள் சிங்களவர்களாக இருந்திருக்கலாம் என்றால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த 2 கல்வெட்டை நான் உங்களுக்கு உதாரணம் தந்திருக்கேன் பிள்ளைகள். என்னன்னு கேட்டால், இலங்கையின் பிராமி கல்வெட்டுக்களில் தமிழ் என தமிழருடைய தனியான அடையாளம் சுட்டப்படுகிறது. அந்த அடையாளம் கொண்ட கல்வெட்டுக்கள் 5லும் என்ன செய்தி சொல்லப்படுதுன்னு கேட்டால், பௌத்த துறவிகளுக்கு குகைகளை அமைத்து கொடுத்த செய்தி சொல்லப்படுது. பௌத்த துறவிகளுக்கு குகைகளை அமைத்து கொடுத்த செய்தி. அப்போ இது 2வது தகவல் சொல்லிட்டேன். 1வது, தமிழ் என்ற அடையாளம் இல்லாமல் தமிழர்களுடைய பெயர்களோடு வருகின்ற குகை. 2வது செய்தி, தமிழ் என்ற அடையாளத்திலே உள்ள நபர்கள் அமைத்து கொடுத்த குகை. அப்போ இதெல்லாம் என்னத்தை காட்டுதுன்னு கேட்டால், இவர்களுக்கும் பௌத்தத்துக்கும் இடையிலான உறவையும் தொடர்பையும் காட்டுகின்றவையாக அவை இருக்கின்றன. அடுத்து,
எங்களுக்கு இந்த வம்ச வரலாற்று நூல்கள்னு இலங்கையில் சொல்லுவோம். அது தென்னாசியாவில் எந்த நாட்டுக்கும் இல்லாத சிறப்பு இலங்கைக்குரியது. ஏன்னு கேட்டால் இலங்கையினுடைய வரலாற்றை ஏதோ ஒரு வகையில் ஆவணப்படுத்துகின்ற மரபு கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து எங்களுக்கு நடந்து வந்திருக்கு. தீப வம்சம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வம்ச வரலாற்று நூல் கிபி 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்படுது. மகாவம்சம் என்ற நூல் கிபி 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்படுது. அதற்கு பிறகு 13ஆம் நூற்றாண்டில் சூழ வம்சம் என்ற நூல் எழுதப்படுது. அதாவது நீங்கள் தென்கிழக்காசியாவில் உள்ள எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் அந்த நாட்டினுடைய வரலாற்றை இப்படி வரன்முறைப்படுத்தி சொல்லுகின்ற முயற்சியை எந்த நாடும் மேற்கொள்ளவில்லை மிக நீண்ட காலத்துக்கு முன்னுக்கு. அப்போ இந்த வம்ச வரலாற்று கதைகளில் தமிழர்கள் பற்றியும் தமிழர்களுக்கும் பௌத்தத்துக்கும் இடையிலான தொடர்பு பற்றியும் எங்களுக்கு பல செய்திகள் கிடைக்கின்றன. அதில் நான் 3 மன்னர்கள் பற்றி மேலே சொல்லியிருக்கேன் பிள்ளைகள். சேனன், குத்திகன், எல்லாளன், இந்த 3 பேரும் இலங்கையை ஆட்சி செய்த மன்னர்கள். சேனன், குத்திகன் 2 பேரும் குதிரை வியாபாரியினுடைய மகன்மார்கள். தமிழ்நாட்டிலிருந்து வந்த குதிரை வியாபாரியினுடைய மகன்மார்கள். அவ்வாறு வந்தவர்கள் இலங்கையை கைப்பற்றி ஆட்சி செய்திருக்கிறார்கள். அவர்கள் பற்றிய செய்தியில் இவர்கள் பௌத்தத்துக்கு ஆதரவு நல்குவராக இருந்தார்கள் என்ற குறிப்பு காணப்படுது. ஆகவே அவர்கள் பௌத்த விரோதிகளாக இருக்கவில்லை, மன்னர்களாக இருந்து பௌத்தத்தை ஆதரித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் இந்த எல்லாளன் சுவாரஸ்யமான ஒரு பாத்திரம் இலங்கை வரலாற்றில். அறநெறி தழு மீறாது கிட்டத்தட்ட 44 ஆண்டுகள் இலங்கையை ஆட்சி செய்தவன் இந்த எல்லாளன். இலங்கை வரலாறுகள் எல்லாமே அவனை சோழ மன்னனாக கூறுகின்றன. ஆனால் இந்திய வரலாற்றில் எங்கேயுமே எல்லாளன் என்ற பெயர் கொண்ட மன்னனை காண முடியவில்லை. அதாவது சோழ வரலாறு எங்குமே எல்லாளன் என்ற பெயர் கொண்ட மன்னனை பற்றிய குறிப்பு இல்லை. இலங்கை வரலாறுகள் அவனை சோழ மன்னனாக கூறுகின்றன. அன்னை காலமாக இலங்கையில் உள்ள தமிழர்கள் என்ன செய்கிறார்கள் கேட்டால் தெரியும் மேடம், தெரியும். பேராசிரியர் புஷ்பரத்னம் சார் போன்றார்கள் இந்த எல்லாளன் பூநகரியை தலைமையாக கொண்டு இலங்கையிலிருந்து உருவாகிய தமிழ் சிற்றரசனாக இருக்க வேண்டும். அவனை நீங்கள் இந்தியாவோட தொடர்பு படுத்த தேவையில்லை. அது அவனிலிருந்து தான் வடபகுதியினுடைய அரச மரபு தோன்றுகிறது என்ற கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். அது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அப்படி ஒரு கருத்தும் இருக்கிறது. இந்த எல்லாளன் 44 ஆண்டுகள் அறநெறி தவறாது ஒரு பௌத்த நாட்டை ஆண்டிருக்கிறான். பௌத்த பிக்குமார்கள் அவனுக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள். அவன் பௌத்த மதத்தை போற்றியுள்ளான். அவன் பௌத்தத்துக்கு எதிராக செயற்பட்டதாக எந்த குறிப்புமே இல்லை. அப்போ இதில் என்ன சொல்ல வாரேன்னு கேட்டால், தமிழர்கள் இலங்கையை மன்னர்களாக ஆட்சி செய்த பொழுது, அது இலங்கையராகவும் இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருந்து வந்தவராகவும் இருக்கலாம், அவர்கள் பௌத்தத்தை ஆதரித்திருக்கிறார்கள். பௌத்த எதிர்ப்பு நடவடிக்கைகள் ஈடுபடவில்லை. அதே மாதிரி தான் இந்த இளநாகன் என்று சொல்லப்படுகின்ற மன்னன், அவனுடைய மனைவியினுடைய பெயர் தமிழாதேவி. அவர் தமிழ் அரசி என்பதை தான் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், தமிழாதேவி என்ற பெயரில் அந்த அரசி சுட்டப்படுகின்றார். இளநாகன் இறந்த பின்னர் இந்த தமிழாதேவி பௌத்த சமய வளர்ச்சிக்கான செயற்பாடுகளை மேற்கொண்டார், பௌத்த பிக்குகளுக்கு கொடை வழங்கினார் என்ற செய்தி அந்த எங்களுடைய மகாவம்சத்தில் இடம்பெறுகிறது. அப்போ இதுவும் ஒரு தகவல், தமிழர்கள் பௌத்தத்துக்கு எப்படி ஒரு பங்களிப்பு வழங்கினார். அதைவிட மிக முக்கியமான செய்தி, இந்த பண்டு பரம்பரை, இந்த பாண்டியர்களை பண்டு என்று இலங்கையினுடைய வம்ச வரலாற்று கதைகள் கூறுகின்றன. ஏன்னா அந்த பாண்டியர்கள் தான் 5 பேர் வந்து இலங்கையை கைப்பற்றி ஆட்சி செய்கிறார்கள். 5 பேரும் மாறி மாறி ஆட்சி செய்கிறார்கள். அதனால் பாண்டியர்களை இந்த பஞ்சவர் ஆட்சி முறைன்னு கூட நாங்கள் சொல்கிற மரபு இருக்குது, மாறி மாறி ஆட்சி செய்கிறது. அப்படி 5 பேர் ஆட்சி செய்கின்ற நேரம் அதில் இந்த இளம் பறிந்த, அவனை சிங்கள பிராகிருத கல்வெட்டுக்கள் குட்ட பறிந்தன்னு சொல்கிறது, குட்ட பறிந்தன்னு சொல்லுது. அவனுக்கு புத்ததாசன் என்ற விருது பெயரை இந்த நூல்கள் வழங்குகின்றன. 2 பிராமி கல்வெட்டுக்களிலும் அந்த குறிப்பு வருது. 2 பிராகிருத பிராமி கல்வெட்டுக்களில் இந்த இளம் பரிந்தனுக்கு வழங்கப்பட்ட பட்ட பெயர்களில் ஒன்று புத்ததாசன், புத்தனின் அடிமை. அது இலங்கையில் உள்ள சிங்கள மன்னர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த பட்டம். அந்த பட்டம் இந்த குட்டப்பரிந்தக்கு வழங்கப்படுது என்றால் அவன் அவ்வளவு தூரம் பௌத்த மதத்தை பேணியுள்ளான். சில நேரம் அவன் பௌத்தனாகவே வாழ்ந்திருக்கலாம். அதனால தான் பௌத்த மரபில் வழங்கப்பட்ட அந்த பட்டம் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே இந்த தொடக்க காலத்தில் இலங்கையில் பௌத்தம் அறிமுகமான பொழுதும் அது மெல்ல மெல்ல வளர்ந்த பொழுதும் அவற்றுக்கு தமிழர்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கு. அரசர்களாக இருந்தவர்களும் வணிகர்களாக இருந்தவர்களும் சாதாரண தனி மனிதர்களாக இருந்தவர்களும் பௌத்த மதத்துக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இவற்றின் தொடர்ச்சியை நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டால் இடைக்காலத்திலும் பார்க்கிறோம்.
இவற்றின் தொடர்ச்சியை நாங்கள் என்ன செய்யக்கூடியதாக இருக்குது, இடைக்காலத்திலும் காணக்கூடியதாக இருக்குது. அதை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் இந்த இலங்கை வரலாறு குறித்து கொஞ்சம் தெரிந்துக்கணும். இலங்கை வரலாறு தெரிந்தால் தான் இந்த இடைக்கால இலங்கையினுடைய சமய நிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அது இலங்கையினுடைய புற வரைபடம். 25 மாவட்டங்கள், 9 மாகாணங்கள் அது இருக்கு, நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் இந்த மஞ்சள் கலரில் நான் தந்திருக்கின்ற இடங்களில் எல்லாமே தமிழ் கல்வெட்டுக்கள் கிடைக்கின்றன. நீங்கள் அதை ஒரு நல்லா அவதானித்து பார்த்தால் தெரியும். குறிப்பாக இந்த மூன்று பகுதிகளில் தான் எங்களுக்கு தமிழ் கல்வெட்டுக்கள் கிடைக்கவில்லை. இந்த புலவு பகுதிகளிலையும் தமிழ் கல்வெட்டுக்கள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் எங்களுடைய தமிழ் தேசியம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் வடக்கு கிழக்கை மட்டுமே தமிழருடைய பூர்வீக நிலமாக சொல்லுது. அதுக்கு வேறு அரசியல் இருக்குது. நீங்கள் அதை பிறகு ஒரு தேடி பாருங்கள். தமிழர்கள் இப்படி நாடு முழுவதும் வாழ்ந்திருக்கிறார்கள். நாடு முழுவதும் அவர்களுக்கான இருப்புக்கான அடையாளங்கள் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டால் வடக்கையும் கிழக்கையும் மட்டும் தமிழர்களுடைய பூர்வீக நிலமாக சொல்கிறோம். அப்போ இதுக்கான அரசியல் சமூக காரணிகள் இருக்கின்றன. அதை நீங்கள் பிறகு பார்த்துக்குங்க. இந்த இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் இந்த இலங்கையினுடைய வரலாற்று எழுதுகை எப்படி எழுதப்படுது. அப்போ இலங்கையினுடைய இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு வரலாறு பார்க்குற நேரம் சங்க காலம், சங்கம் அறிவிய காலம், பல்லவர், சோழர் இப்படி பிரிக்கிற மாதிரி இலங்கை வரலாறு எப்படி எழுதுவார்கள்னு கேட்டால் நான் அந்த பக்கம் தந்திருக்கேன். இதுதான் ஓர்டர். முதலாவது காலம் எங்களுக்கு அனுராதபுர காலம். அனுராதபுர நகரத்தை தலைநகராக கொண்டு இலங்கையில் ஆட்சி இடம்பெற்ற காலம் அனுராதபுர காலம். அப்போ இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில கால பகுப்பில் ஒரு வேறுபாடு இருக்கிறது. இலங்கையில் நாங்கள் ஒரு சங்கம் என்ற ஒரு கருத்தாக்கத்தை வச்சு சங்க காலம், சங்கம் அறிவிய காலம் என்ற 2 காலத்தை பிரிக்கிறோம். அதற்கு பிறகுள்ள காலத்தை அரச மரபுகளின் அடிப்படையில் நாங்கள் வகைப்படுத்துகிறோம். இலங்கையில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் தலைநகரத்தை அடிப்படையாக கொண்டு வரலாற்று காலத்தை பிரிக்கின்ற ஒரு மரபு இருக்கு. அப்ப அனுராதபுர காலம் என்று சொல்லப்படுவது இலங்கையினுடைய தலைநகராக அனுராதபுரம் இருந்த காலம். உலக வரலாற்றில் அனுராதபுர நகரத்துக்கே உரிய தனி சிறப்பு என்னவென்று கேட்டால் மிக நீண்ட காலம் தலைநகராக இருந்த நகரங்களுள் அனுராதபுரமும் உண்டு. கிட்டத்தட்ட 13 நூற்றாண்டு காலம் இலங்கையின் தலைநகராக அனுராதபுரம் இருந்திருக்கிறது. இலங்கையினுடைய அரச மரபு முதல் உருவாகிய கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து சோழர் இலங்கையை கைப்பற்றுகின்ற கிபி 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எங்களுக்கு அனுராதபுரம் தான் தலைநகரமாக விளங்கியது. அதற்கு பிறகுதான் இலங்கையில் சோழர் காலம் வருகிறது. இலங்கை என்ன செய்யறான்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும். ராஜராஜன் இலங்கை மீது படையெடுத்து சென்று அவனுடைய 8வது ஆட்சி ஆண்டில் இலங்கையை கைப்பற்றுகின்றான். அனுராதபுரத்தை கைப்பற்றி தலைநகரத்தை புலனறுவைக்கு சோழர் மாற்றுகிறார்கள். அது ஒரு பெரிய செய்தி. இலங்கை வரலாற்று ஒரு திசை திருப்பிய ஒரு செய்தி. என்னன்னு கேட்டால் அவ்வளவு காலமும் தலைநகராக இருந்த அனுராதபுரத்தை நீங்கள் பார்த்தால் தெரியும். அனுராதபுரம் இங்க இருக்கு. இலங்கையை கைப்பற்றிய சோழர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் தங்களுடைய தலைநகரத்தை அங்கிருந்து இங்க மாற்றிக்கொள்கிறார்கள். அது இலங்கை வரலாறுக்கும் சோழருடைய வரலாறுக்கும் மிகவும் முக்கியமானது. அந்த பார்வையில் இன்னும் நிறைய ஆய்வுகள் வெளிவரவில்லை. ஏன்னு கேட்டால் சோழர் இங்கிருந்து தென்கிழக்காசிய நாடுகள் மீதான வணிக அரசியல் ஆதிக்கத்தை மேற்கொள்ளமாக இருந்தால் அவர்களுக்கு இலங்கையில் உள்ள இந்த துறைமுக பகுதிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இன்றைக்கு வரைக்கும் திருகோணமலைக்கான பிரச்சனை தான். சைனாவுக்கா, இந்தியாவுக்கா, அமெரிக்காவா போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க உள்ள துறைமுகம் இதை சோழர்கள் மிக நுணுக்கமாக அன்றைக்கே கண்டறிந்திருக்கிறார்கள். அந்த கண்டறிதலின் விளைவுதான் இங்கிருந்த தலைநகரத்தை அவர்கள் இங்க மாற்றி அவ்வளவு காலமும் மன்னார் தான் எங்களுக்கு முதன்மையான துறைமுகமாக இருந்தது. அந்த துறைமுகத்தை விட்டுவிட்டு அவர்கள் கொட்டியாரத்தை முக்கியமான துறைமுகமாக மாற்றுகிறார்கள். பெரிய கோயிலில் உள்ள கல்வெட்டில் கூட ஒரு கல்வெட்டில் இருக்கு. கொட்டியாரத்தில் இருந்து நெய்யும் இடுப்பை பாலும் இங்கு கொண்டு வரப்பட்ட செய்தி, கொடையாக வழங்கப்பட்ட செய்தி தஞ்சை பெருங்கோயில் கல்வெட்டில் இருக்கு. அப்ப இந்த தலைநகர மாற்றம் என்பது சோழ அரசுக்கு மிக பெருமா ஒரு பலமாக இருந்திருக்கு தென்கிழக்காசிய நாடுகள் மீதான ஆக்கிரமிப்பை செய்வதற்கு. 993 இலங்கையை கைப்பற்றிய சோழ அரசு 1070ஆம் ஆண்டு இலங்கையில் வீழ்ச்சி அடையுது. முதலாம் விஜயபாகு சோழர்களை வெற்றி கொண்டு இலங்கையின் சுதேசிய அரசை உருவாக்குகிறான். அப்படி ஆட்சியை மாற்றிய காலம்தான் புலனறுவை காலம்னு சொல்றோம். சோழர்களிடமிருந்து இலங்கையை கைப்பற்றிய விஜயபாகு மீண்டும் அனுராதபுரத்துக்கே தலைநகரத்தை மாற்றாது புலனறுவையே தலைநகரமாக மாற்றி வைத்து கொண்டான். ஏன்னு கேட்டால் புலனறுவையினுடைய முக்கியத்துவம் அப்படி. அங்கிருந்து எங்களுக்கு கிழக்கு பகுதியாக தென்கிழக்காசிய நாடுகளோடு மிக நெருக்கமான வணிக அரசியல் உறவுகளை பேணலாம் என்ற நோக்கம்தான் அதற்கு அடிப்படையாக இருந்திருக்கணும். அது 2வது செய்தி. அதற்கு பிறகு புலனறுவையிலிருந்து தலைநகரம் மாறி கீழே போகுது பிள்ளைகள் தம்பதனியைக்கு. தம்பதனியில் ஒரு சில காலம் இருந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே மிகவும் யாப்பகுவைக்கு மாறுது. யாப்பகுவையிலிருந்து குருநாகலுக்கு போகுது.
குருநாகல்ல இருந்து கம்பளைக்கு போகுது, கம்பளையிலிருந்து கோட்டை, இந்த கோட்டை தான் கொழும்பு பகுதிக்கு வருது, கோட்டைக்கு போகுது. அதே சமகாலத்தில் கோட்டை கண்டி ராச்சியங்கள் தென்பகுதியில் இருக்கின்ற காலத்திலேயே வடபகுதி தனி தமிழ் அரசு ஒன்று உருவாகுது. அது யாழ்ப்பாணத்து அரசர் காலம்னு சொல்றோம். அதற்கு பிறகு கண்டிய மன்னர்கள் கடைசி வரைக்கும் கடையோர பகுதிகளை போர்த்துகேயர் உள்ளாந்தர் கைப்பற்றிய பொழுதும் கண்டிய மன்னர்கள் வீழ்ச்சியடையாது தங்களுடைய அரசை தக்க வைத்தார்கள். ஆங்கிலேயர் இலங்கையை கைப்பற்றிய பிறகு ஆங்கிலேயர் தான் கண்டிய மன்னர்களை 1815ஆம் ஆண்டு தோல்வியடைய செய்து இலங்கை முழுவதும் ஒரு உடைக்கின் கீழ் கொண்டு வந்தார்கள். இது இலங்கையினுடைய வரலாற்று ஸ்கெட்ச். இந்த ஓட்டத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நான் இந்த இடைக்காலத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஏன்னு கேட்டால், நான் தமிழ் கல்வெட்டுக்கள் கிடைத்த காலம் என்று சொல்லப்படுவது பிந்திய அனுராதபுர காலம். கிபி 8ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இருந்து தான் எங்களுக்கு இலங்கையில் தமிழ் கல்வெட்டுக்கள் கிடைக்கின்றன. ஆகவே இந்த பிந்திய அனுராதபுர காலம் சோழர் காலம், சோழருக்கு பிந்திய காலம், அதுதான் முக்கியமானது. சரி, இப்போ வந்துட்டோம். இலங்கையில் இந்த பௌத்த விகாரைகளில் எங்கெங்கெல்லாம் கல்வெட்டுகள் கிடைக்கப்பெற்றன, இதுவரைக்கும் கிடைக்கப்பட்டுள்ளதில் 40 தமிழ் கல்வெட்டுகள் எங்களுக்கு பௌத்த விகாரைகளில் கிடைத்திருக்கின்றன. தமிழ்நாட்டோடு இதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதிகம். தமிழ்நாட்டில் எல்லாமாக சேர்த்தால் நான் நினைக்கிறேன் 5 அல்லது 6 கல்வெட்டுகள் தான் பௌத்தம் தொடர்பாக கிடைத்திருக்கணும். கும்பகோணம், திருச்சி, காஞ்சிபுரம் அந்த மாதிரி இடங்களில் எங்களுக்கு மிக குறைவான தமிழ் கல்வெட்டுகள் தான் பௌத்தம் தொடர்பாக தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கின்றன. இலங்கையில் அது 40 கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. இலங்கையில் மொத்தமாக கிடைத்திருக்கிறதே ஏறக்குறைய 150 கல்வெட்டுகள் தான். அதில் 40 கல்வெட்டுகள் பௌத்த மதத்தோடு தொடர்புடையவையாக இருக்கின்றன. அவற்றை காலகட்ட அடிப்படையில் நான் வகைப்படுத்தி பார்க்குற நேரம் இந்த பிந்திய அனுராதபுர காலம், அதாவது 8ஆம் நூற்றாண்டிலிருந்து சோழர் கைப்பற்றும் வரைக்குமான காலத்துக்குரியனவாக 5 கல்வெட்டுக்கள், இலங்கையை சோழர் கைப்பற்றி ஆட்சி செய்த காலத்துக்குரியனவாக 14 கல்வெட்டுக்கள், சோழருக்கு பின்னர் அதாவது ஒல்லாந்தர் காலம் வரைக்கும் வச்சுக்கோங்க, அதாவது 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும், ஸோ 1070 17ஆம் நூற்றாண்டு வரைக்குமான காலப்பகுதியில் 21 தமிழ் கல்வெட்டுக்கள் இந்த பௌத்த விகாரைகளோடு கிடைத்திருக்கின்றன. அது கிடைக்கப்பெற்ற இடங்களை நான் உங்களுக்கு மேப்பில் தந்திருக்கேன் பிள்ளைகள், நீங்கள் பாருங்கள். மாவட்ட அடிப்படையில் நான் தந்திருக்கேன். அனுராதபுரத்தில் 9, இலங்கையினுடைய புனித நகரம், அது பௌத்த நகரம்னு சொல்லப்படும். அதில் 9 தமிழ் கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன. புலனறுவையில் 6 கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன. திருகோணமலையில் 19 கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன. வவுனியாவில் 1, யாழ்ப்பாணத்தில் 1, குருநாகலில் 2, மாத்தளையில் 1, கண்டியில் 1. இப்போ இலங்கையில் நீங்கள் பார்க்கலாம். இந்த தகவல்கள் ஏன் முக்கியம்னு கேட்டால், பௌத்தத்தோடு தொடர்புடைய தமிழர்கள் அல்லது தமிழ் பௌத்தர்கள் நாடு முழுவதும் பறந்து இருந்திருக்கிறார்கள். அது வடக்கில் யாழ்ப்பாணமாக இருக்கலாம், மத்தியில் கண்டியாக இருக்கலாம். இப்படி எல்லா இடத்திலும் இருந்த தமிழர்கள் பௌத்தத்தோடு தொடர்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த அவனோட கல்வெட்டுக்களுடைய பரம்பலை வைத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுதே கண்டுகொள்ள முடியுது. அப்போ 40 கல்வெட்டுக்கள் கிட்டத்தட்ட 6, 7, 8 மாவட்டங்களையும் 7 மாவட்டங்களில் கிடைக்கின்றன. பார்த்தால் அது 17 இடங்களில் அவற்றை முக்கியமாக நாங்கள் என்ன செய்ய முடியுதுன்னு கேட்டால் பாயிண்ட் அவுட் பண்ண முடியுது. இந்தந்த விகாரைகளில் கிடைத்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கின்ற நேரம் சிங்கள நூல்களில் அல்லது சிங்கள பௌத்த மரபில் பெயர் சொல்லப்படாத பல பெயர்களை நாங்கள் காண்கிறோம். பௌத்த விகாரைகள் பார்த்தா தெரியும். அபயகிரி போதி, அது இலங்கை வரலாற்றில் மிக முக்கியமான போதி பிள்ளைகள், சிங்கள பெயர்லையும் அது சொல்லப்படுது. அதிலேயே எங்களுக்கு ஒரு கல்வெட்டு கிடைக்கப்பட்டிருக்கு. மாக்கோதை பள்ளி, இது ஒரு மிக முக்கியமான பெயர். ஏன்னு கேட்டால், சேர நாட்டுக்கும் இலங்கைக்கும் இடையில் இருந்த உறவை தெரிந்து கொள்வதற்கான ஒரு கல்வெட்டு, ஒரு செய்தி அது. ஏன்னா 4 நாட்டார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வணிக குழு, 4 நாட்டார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வணிக குழு அனுராதபுரத்தில் இருந்த மாக்கோதை பள்ளி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பௌத்த விகாரைக்கு ஒரு கொடை வழங்கி இருக்கிறார்கள். அந்த கொடையிலிருந்து தான் இந்த மாக்கோதை பள்ளி அப்படின்னு பேரில் ஒரு விகாரை இருந்ததை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அது ஏன் முக்கியம்னு கேட்டால், இந்த 4 நாடு என்பது ஒரு வணிக குழு. தமிழ்நாட்டில் அதை கன்னட பகுதியில் 4 நாடுன்னு சொல்கிறாங்க. பின்னால் வந்த திசை 1500 நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த திசை 1500 முன்னோடி தான் எல்லா திசையிலிருந்தும் வர்றதும் ஒன்று. அந்த பேர் தான் 4 நாடும் என்பது 4 திசையிலிருந்து வர்றது. அதனால நானா தேசி என்பதோட இணைவுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு பெயர் தான். அப்போ இந்த கல்வெட்டு பின்னால் அது இஸ்லாமிய வணிகர்கள் 5 வண்ணத்தார் என்ற வணிக குழு எங்களுக்கு 11ஆம் 12ஆம் நூற்றாண்டில் முக்கியமான ஒரு தமிழக வரலாற்றில் செய்திருக்காங்க, இஸ்லாமிய வணிக குழுக்கள். அப்போ எங்களுக்கு மாக்கோதை பள்ளி என்ற பேர் தமிழகத்துக்கும் இலங்கைக்குமான உறவை கண்டுக்கிறதுக்கு ஒரு முக்கியமானது.
அதுக்கு மாதிரி சோழனுடைய பெயரில் ராஜராஜ பெரும்பள்ளி என்று ஒரு திருகோணமலையில் ஒரு விகாரை இருந்திருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே நாகப்பட்டினத்தில் ராஜராஜ பெரும்பள்ளி, ராஜேந்திர பெரும்பள்ளி என்று 2 விகாரை சூடாமணி வர்மனின் பெயரில் அவனுடைய விருப்பத்துக்கு என்னங்க கட்டப்பட்டதை எங்களுடைய ஆனைமங்கல செப்பேடு லைடன் செப்பேடு சொல்லுது. இதே போல இலங்கையில் இருந்த ஒரு பௌத்த பள்ளியும் ராஜராஜனுடைய பெயரில் ராஜராஜ பெரும்பள்ளி என்று அழைக்கப்பட்டிருக்கு. அந்த பௌத்த பள்ளி இன்னும் இருக்கின்றது. அதனை வெல்காம பள்ளி, வெல்கம் விகாரை என்ற பெயரால் இன்றைக்கு அழைக்கிறார்கள். அவர் சிங்கள கிராமமாக இருக்கிறது இன்னைக்கு வெல்கம் விகாரை. அதாவது நாங்கள் தமிழில் அதை வெல்காமம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அதை சுற்றி உள்ள குடியேற்றம் எல்லாம் சிங்களவர்களாக இருக்கிறார்கள். அந்த விகாரைகளில் இந்த தமிழ் கல்வெட்டுக்களை நாங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம். சோழருடைய 14 கல்வெட்டுக்கள் அந்த விகாரையில் இருக்கின்றன. அதில் இருந்து தான் இந்த ராஜராஜ பெரும்பள்ளி என்ற பெயரை அறிந்து கொள்கின்றோம். அதற்கு பிறகு சோழருக்கு பிந்திய காலத்தில் பாருங்கள், இவ்வளவு பௌத்த பள்ளிகள் தமிழ் கல்வெட்டுகளிலிருந்து அறியப்படுகின்றது. அஞ்சூற்றுவன் பள்ளி, இது வணிக கணத்தினுடைய பெயரிலான பள்ளி. வெய்க வேரம், அது வெல்க வேரமா வெய்க வேரமானு தெரியல, வெய்க வேரம் என்ற பெயரில் விகாரை தான் வேரம் என திரிபடைந்திருக்கு. விக்ரமசலா மேகன் பெரும்பள்ளி, விக்ரமசலா மேகன் என்கின்ற ஒரு படைப்பிரிவு இருந்திருக்கு. அந்த படைப்பிரிவினால் பாதுகாக்கப்பட்ட ஆலயம் அந்த படைப்பிரிவினுடைய பெயர்னால விக்ரமசலா மேகன் பெரும்பள்ளி என்று அழைக்கப்பட்டிருக்கு. அதனை போல புலைநரியான விஜயராஜபுர பௌத்த பள்ளி, இந்த புலைநரின்னு சொல்றது புலனறுவை, விஜயராஜபுரம்னு சொல்றது சோழரை வெற்றி கொண்ட பிறகு விஜயபாகு வெற்றி கொண்டதால் புலனறுவை அவனுடைய பெயரில் விஜயராஜபுரம் என்று அழைக்கப்படுது. இப்போ ராஜராஜபுரம் என்று அழைக்கப்படுவது போல விஜயபாகுவினுடைய பெயரில் விஜயராஜபுரம் என்று அழைக்கப்பட்டிருக்கு. அங்கே இருந்த பௌத்த பள்ளி அவனுடைய பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு. இது சோழர் காலத்தில் இருந்த பள்ளியாகவும் இருக்கலாம். அதனை இவர்கள் கைப்பற்றிய பிறகு அவனுடைய பெயருக்கு அதை மாற்றி இருக்கலாம், தெரியவில்லை, அதற்கான சான்றுகள் இல்லை. அதனை போல திசை 1500 பெரும்பள்ளி, இது புலனறுவையில் உள்ள வெலிகம என்ற இடத்துல கிடைக்கப்பெற்ற கல்வெட்டின் மூலம் திசை 1500 பெரும்பள்ளி என்று வணிக கணத்தினுடைய பெயரில் ஒரு பௌத்த விகாரை இருந்ததை அறிகின்றோம். அதற்கு பிறகுதான் மிக முக்கியமானது இந்த கந்தக்குடியான தலதாய் பெரும்பள்ளி. அதனை இன்னொரு பெயர்லையும் அழைத்திருக்கிறார்கள், 3 கை திரு வேலைக்கார தலதாய் பெரும்பள்ளி. அதை பற்றி நான் அடுத்த ஸ்லைடில் பேசுகிறேன். இதுதான் அந்த ராஜராஜ பெரும்பள்ளி. இந்த புகைப்படத்தில் உள்ளது தான் சிதைவடைந்த நிலையில் இருக்கின்றது. அங்குள்ள சிலை இலங்கையினுடைய கலைமரபில் அமைக்கப்பட்ட சிலை அல்ல, இது தென்னிந்திய பாணியில் அமைக்கப்பட்ட சிலை என்பதை பலரும் நிரூபியிருக்கிறார்கள். இது ஆந்திர கலை தொடர்பினால் வந்ததா என்று தெரியவில்லை. ஆனால் இது கட்டுமானங்கள் எல்லாம் சிதைவடைந்த நிலையில் இருக்கின்றன. இதெல்லாம் தமிழ் கல்வெட்டுக்கள் தான், கல்வெட்டு துண்டங்கள் அங்கங்கு கிடக்கின்றன. அதை நீங்கள் வருகின்ற காலத்தில் சொன்னால் கூட நாங்கள் உங்களை கூட்டிக் கொண்டு அதை காமிக்கலாம். சரி, இந்த கடைசி செய்திக்கு நான் திரும்ப வாரேன். அந்த கந்தக்குடியான தலதாய் பெரும்பள்ளி என்பது நான் இதை ஏற்கனவே பேசினேன். புலனறுவையில் உள்ள இந்த வேலைக்கார சாசனத்தில் தான் அந்த செய்தி சொல்லப்படுது. இது மிக முக்கியமான ஒரு கல்வெட்டு. இலங்கையினுடைய இன உறவை பேசுவதற்கு இது மாதிரி ஒரு சான்று எதுவுமே இல்லை. இந்த கல்வெட்டினுடைய அடிப்படை செய்தி என்னன்னு கேட்டால், ஒரு வணிக படை அல்லது வேலைக்கார படைக்கும் அரசுக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை செய்யப்படுது. அந்த உடன்படிக்கை என்னன்னு கேட்டால், இந்த பௌத்த விகாரையை பாதுகாக்கின்ற பொறுப்பை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அது தமிழ் வணிகப்படை. அந்த வணிகப்படையில் பல குழுவினர் இருந்திருக்கிறார்கள். அதாவது வலங்கை, இடங்கை, எங்களுக்கு தெரியும் அந்த சாதி அடிப்படையில் அந்த வலங்கை இடங்கை பிரிவினர், வடுகர், மலையாளர், கொந்தர், அப்படி சிறுதரம் பிள்ளை, பிள்ளைகள் தனம், இதெல்லாம் சோழர் காலத்தில் வருகின்ற படைப்பிரிவுகள் பிள்ளைகள். நீங்கள் அதை தேடி பாருங்க. இப்படி பல குழுவினரும் சேர்ந்த ஒரு பெரும் படை. வணிக கல்வெட்டுக்களில் பார்த்துருப்பீங்க, மாதந்திரம் என்ற ஒரு சொல் வரும். இந்த மாதந்திரம் என்று சொல்லப்படுவது பல கூட்டுக்களினுடைய பெரும் படையை தான் அதை சொல்றது. அத்தகைய பெரும் படையை கொண்டவர்களாக இந்த வேலைக்கார படையினர் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த பௌத்த பிக்கு, மூத்த பிக்குக்கும் அங்கிருந்த அமைச்சர்களும் ஒன்று கூடி ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். இந்த தலதா மாளிகையை நீங்கள் பாதுகாத்து தரணும், தமிழ் படைகள். அப்போ இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் பட்டும் கெட்டும் காக்க கடவோமாக, உள்ளதை இழந்தும் எங்களை உயிரை கொடுத்து நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்டால் இந்த தலதா மாளிகையை பாதுகாப்போம் என்ற உடன்படிக்கைக்கு ஒத்து போகிறார்கள். அது ஒத்து போன பிறகுதான் அந்த விகாரையை பெயர் மாற்றம் பெறுது. 3 கை திரு வேலைக்கார தலதாய் பெரும்பள்ளி என்று பெயர் மாற்றம் பெறுது. இப்போ பாருங்க, இன்றைய நிலையில் பௌத்தத்துக்கு அச்சுறுத்தலானவர்களாக சொல்லப்படுகின்ற இந்த தமிழர்கள் தான் ஒரு காலத்தில் இந்த பௌத்த விகாரையையே பாதுகாக்கின்ற பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள்.
அப்போ இந்த வரலாற்று தகவல்களை நாங்கள் சமூகத்துக்கு சொல்லாமல் திரும்ப திரும்ப என்ன செய்ய பார்க்குறோன்னு கேட்டால், வரலாறு முழுவதுமே தமிழருக்கும் சிங்களவருக்கும் இடையில் பகையும் போராட்டமும் இருந்ததாக காட்ட பார்க்குறோம். அப்போ இந்த செய்தி என்பது சமகால சூழலில் இலங்கைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. அதற்கு அடுத்து இன்னொரு முக்கியமான தகவல், இலங்கையில் கிடைக்கப்பெற்றுள்ள வணிக குழுக்களினுடைய கல்வெட்டுக்கள். இந்த வணிக குழுக்களினுடைய கல்வெட்டுக்கள் எங்களுக்கு எல்லாமாக 12 கல்வெட்டுக்கள் கிடைக்கின்றன. அதில் 8 கல்வெட்டுக்கள் பௌத்தத்தோடு தொடர்புடையவை. நீங்கள் தெரிந்திருப்பீங்க, ஒரு வணிகருடைய மதமாக பௌத்தத்தை பார்க்கின்ற ஒரு கருத்து இருக்குது. இதில் தமிழ்நாட்டில் பௌத்த சிலைகள் கிடைக்கின்ற இடங்களை எல்லாம் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அது வணிக பெருவழிகளில் தான் எங்களுக்கு பெரும்பாலும் கிடைத்திருக்கின்றன. இப்போ வணிகர்கள் போற்றிய மதமாக பௌத்தம் இருந்திருக்கு. எப்படி சமணம் வணிகருடைய மதமாக இருந்ததோ அதனை போல பௌத்தமும் வணிகருடைய மதமாக இருந்திருக்கின்றது. அப்போ இலங்கையில் இருந்த வணிக குழுக்கள் என்ன செய்திருக்கின்றன கேட்டால், அது வணிக உத்தி தான் ஒரு வகை. அதாவது தாங்கள் செல்ற வியாபாரம் நடத்துகின்ற நாட்டில் அந்த அரசினுடைய அந்த மக்களினுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ளல் என்பது அவர்களுக்கு அவசியம். அதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் கேட்டால், அவர்களுடைய மதத்தை பேணுகின்ற அல்லது பாதுகாக்கின்ற அதனுடைய வளர்ச்சிக்கு உதவுகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இலங்கையில் கிடைத்த 12 கல்வெட்டுக்களில் 8 கல்வெட்டுக்கள் இந்து சமயம் பௌத்தம் சார்ந்ததாகவும், எங்களுக்கு 3 கல்வெட்டுக்கள் தான் எங்களுக்கு என்ன 9 கல்வெட்டுக்கள் பௌத்தம் சார்ந்ததாகவும் 3 கல்வெட்டுக்கள் இந்து சமயம் சார்ந்ததாகவும் இருக்கின்றன. இவை எல்லாம் அந்த பௌத்த விகாரைக்கு இவர்கள் ஏதோ ஒரு நன்கொடையை வழங்கியிருக்கிறார்கள். சில நேரம் அந்த பௌத்த விகாரையை பாதுகாக்கின்ற பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். தங்களுடைய படையை கொண்டு அந்த விகாரையை பாதுகாத்திருக்கிறார்கள். இப்படியான செய்திகள் தான் அந்த வணிக கல்வெட்டுகளில் இருக்கின்றன. அடுத்து அதனுடைய கல்வெட்டுக்கள் உள்ள செய்திகள் எல்லாம் பெரும்பாலும் கொடை சம்பந்தப்பட்டவையாக இருக்கின்றன. விகாரைகளை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள், ஒரு கட்டுமானத்தை மட்டும் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள், நிலத்தை கொடை வழங்கியிருக்கிறார்கள், விளக்கு வழங்கியிருக்கிறார்கள், விளக்கு எரிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அதனை போல பௌத்த சங்கத்தார் பௌத்த துறவிகளுக்கு தேவையான கொடைகளை வழங்கியிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமான செய்தி என்னன்னா, சோழர் வரைக்கும் எந்த அரசரும் பௌத்த மதத்துக்கு கொடை வழங்கியதாக சான்றில்லை. அதுவரைக்கும் வணிகர்களும் வணிக படையினரும் அரசு அதிகாரிகளும் தனிநபர்களும் தான் வழங்கியிருக்கிறார்கள். சோழருக்கு பிறகு வந்த மன்னர்கள் தான் என்ன செஞ்சிருக்கார்கள் கேட்டால், அரசன் என்ற நிலையில் கொடைகளை வழங்கியிருக்கிறார்கள். சரி, இந்த கொடைகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்து பார்க்குற நேரம் வேகமாக முடிச்சிடுவோம் பிள்ளைகள். இதில் பார்த்தால் இந்த கொடை சம்பந்தமான கல்வெட்டுக்களை பாருங்கள். நிலக்கொடை 5 கல்வெட்டுக்களில் வழங்கப்பட்டிருக்கு. காசு 5 கல்வெட்டுக்களில் வழங்கப்பட்டிருக்கு. கட்டுமானத்தோடு தொடர்புடைய கல்வெட்டுக்கள் 5 கிடைக்கின்றன. விளக்கு எரிப்பதற்கு செய்யப்பட்ட ஏற்பாட்டோடு தொடர்புடைய கல்வெட்டுக்கள் 4 கிடைக்கின்றன. அவற்றை நான் அனுராதபுர காலம் சோழருக்கு பின்னுக்குன்னு போட்டிருக்கேன் பிள்ளைகள். அதில் பார்த்தா சோழருக்கு பின்னர் இந்த கொடைகள் எல்லாம் அதிகரித்து சென்றுள்ளதை நீங்கள் பார்க்கலாம். அதே நேரம் இந்த விளக்கு எரிக்கின்ற ஏற்பாடு சோழர் காலத்தில் தான் அதிகமாக செய்யப்பட்டிருக்கு. அது ஏன்னு கேட்டால் சைவத்தினுடைய ஒரு தாக்கமாக இருக்கலாம். ஏன்னு கேட்டால் சைவ மரபில் இந்த மன்னர்கள் வழங்கிய கொடைகளுள் மிக முக்கியமானது நந்தா விளக்கு, சந்தி விளக்கு, இப்படி விளக்கு கொடுக்கிறது. அந்த விளக்குக்கு தேவையான அந்த விளக்கு எரிப்பதற்கு சாவா மூவா பேராடுகளை கொடுக்கிறது. இப்படி தான் தமிழ்நாட்டு கல்வெட்டுகள் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. இதனுடைய தாக்கத்தின் காரணமாக இலங்கையில் இருந்த பொழுது சோழர் தங்களுடைய சைவ பின்புலத்தில் இருந்து பௌத்த விகாரைகளுக்கு கொடை வழங்கியிருக்கலாம். அதனால் தான் என்ன நடந்திருக்குன்னு கேட்டால், இந்த இலங்கையில் விளக்கு எரிப்பதற்கான ஏற்பாடுகள் பௌத்த மதத்துக்கு செய்த கல்வெட்டுக்கள் சோழர் காலத்துக்குரியவை தான் அதிகமாக இருக்கின்றன. இது பௌத்த கட்டுமானங்களோடு தொடர்புடைய கல்வெட்டுக்கள். 5 கல்வெட்டுகளில் இந்த கட்டுமானம் தொடர்பான செய்திகள் இருக்கின்றன. அபயகிரி விகாரையில் ஒரு கற்படை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் இலங்கையில் கிடைக்கப்பெற்றுள்ள காலத்தால் முந்திய தமிழ் கல்வெட்டு. கிபி 8ஆம் நூற்றாண்டுக்குரிய கல்வெட்டு. பிந்திய பல்லவர் கால மொழிநடையில் அது இருக்கின்றது. அது ஒரு கல்க்கு கீழே தரைக்கு கல் பதித்து கொடுத்திருக்கிறார்கள். அடுத்து 12ஆம் நூற்றாண்டுக்குரிய கல்வெட்டுகள் தான் இந்த ருவன்வெள்ளி சாய என்று சொல்லப்படுகின்ற விகாரை. இது மிக முக்கியமான விகாரை. என்றால் எல்லாளனை வெற்றி கொண்ட துட்டுகை முனு கட்டிய விகாரை. அதனால தான் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்த பொழுது இந்த விகாரையில் போட்டு பதவி பிரமாணம் செய்தார். என்றால் அது சிங்கள பௌத்தத்தினுடைய அடையாளம்.
ஆனால் அங்கு உள்ள 2 கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னு கேட்டால் தமிழர்கள் அந்த விகாரைக்கு என்ன செய்தார்கள் என்று சொல்லப்படுது. இது நாங்கள் வரலாறுல பேசவே இல்லை. சீலன் என்று சொல்லப்படுகின்றவர் ஒரு வாயிற்காவலர் சிலை அமைத்து கொடுத்திருக்கிறார். அதனை போல அந்த வாயிற்காவலர் சிலைகளை வைப்பதற்கான குடிலையும் அமைத்து கொடுத்திருக்கிறார். 2 கல்வெட்டு எங்களுக்கு அங்கு கிடைக்கின்றன. ஆனால் எங்களுடைய இந்த இலங்கை வரலாறு இன்னைக்கு அதை என்ன செய்யுதுன்னு கேட்டால் சிங்கள பௌத்தத்தினுடைய இருப்பிடமாக அந்த ருவன்வெளிசாய விகாரையை சொல்லுது. அதனுடைய ஒரு சான்று தான் நான் சொன்னேன். இந்த சிங்களவர்களுடைய வாக்குகளால் வெற்றி பெற்றேன் என்று சொன்ன கோட்டாபய ராஜபக்ச இந்த பௌத்த விகாரையில் போயிட்டு பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அடுத்து பண்டுவஸ்னுவர இது முக்கியமான கல்வெட்டு தான் பிள்ளைகள். இது நிசங்க மல்லனுடைய காலத்து கல்வெட்டு. இந்த நிசங்க மல்லன் முக்கியமான ஒரு மன்னன். அவன் தமிழ்நாட்டு மீதும் படையெடுத்து ராமேஸ்வரத்தில் நன்கொடை செய்து அவனுடைய ஒரு சிங்கள கல்வெட்டு தமிழ்நாட்டில் இருக்கின்றது. இலங்கை தமிழ்நாட்டு வரலாற்றில் கிடைக்கப்பட்டுள்ள ஒரே ஒரு சிங்கள கல்வெட்டாக அது சொல்லலாம். அவன் ராமேஸ்வரத்தில் ஒரு திருப்பணி செய்திருக்கிறான். அவன் என்ன செஞ்சிருக்கான்னு கேட்டால் அவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மதிமான பஞ்சரன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைச்சன் அவன் என்ன செஞ்சிருக்கான்னு கேட்டால் பராக்கிரம பிரிவனா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரிவனா அமைத்திருக்கிறான். பிரிவனான கல்வி நிலையம், அதாவது துறவிகள் தங்கி இருந்து படிக்கின்றதற்காக அமைக்கப்படுகின்ற இடம், அதை அவன் அமைத்து கொடுத்திருக்கான். அதுவும் ஒரு கட்டுமானம். இந்த வெலுண்ணா விகாரை, இந்த கல்வெட்டு நான் தான் பிள்ளைகள் கண்டுபிடிச்சி வாசித்தது என்னுடைய ஆய்வுக்காக மேற்கொண்ட பொழுது. அந்த கல்வெட்டில் என்ன சொல்லப்பட்டிருந்தால் ஒரு கதவு நிலையில் இந்த கல்வெட்டு இருக்குது. அது ஸ்ரீ வைஷ்ணவதாசன் என்ற பெயர் பொறிப்பு அதில் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த நிலையை ஸ்வஸ்தி ஸ்ரீ இந்நிலை ஸ்ரீ வைஷ்ணவதாசன் என்னுடைய வேர்ஷன் ஃபுல்லாக பார்த்தோம்னா அப்போ அந்த நிலையை இந்த வைஷ்ணவ அடிமை ஒருத்தன் அவன் தாசன் வைஷ்ணவ பிரியன்னு சொன்ன வைஷ்ணவன் அமைத்து கொடுத்துருக்கிறான். ஏன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த தமிழர் மரபில் வைணவ மரபில் புத்தரை விஷ்ணுவினுடைய ஒரு அவதாரமாக்கி வைணவத்துக்குள்ளே உள்ளடக்கிக்கிட்டாங்க. இலங்கையிலே இது தலைகீழாக இருக்குது. என்னன்னு கேட்டால் புத்தரினுடைய ஒரு அங்கமாக விஷ்ணுவை பார்க்கிறது. அதாவது விஷ்ணுவினுடைய ஒரு அங்கமாக ஒரு அவதாரமாக புத்தரை பார்த்து வைணவம் என்ன செஞ்சது கேட்டால் புத்தரை தனக்குள்ளே ஈர்த்து கொண்டது. இலங்கையில் புத்த மதம் புத்தருடைய ஒரு அவதாரமாக ஒரு தோற்றமாக விஷ்ணுவை கருதி புத்தருக்குள் உள்ளடக்கி கொண்டது. அதனால் ஒரு PhD அருமையான தீசிஸ் வந்திருக்கு பிள்ளைகள், ஆங்கிலத்தில் கிடைக்கின்றது. புத்திஸ்ட் விஷ்ணு, பௌத்த விஷ்ணு என்று மிக அற்புதமான ஒரு ஆய்வு. இலங்கை முழுவதும் எங்கெங்கெல்லாம் இந்த பௌத்த மரபில் விஷ்ணு இருக்கிறார், எப்படி வழிபடப்படுகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. ஹோல்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மேலை நாட்டு அறிஞர் செய்திருக்கிறார். இது உங்களோட அமேசான்லையும் கிடைக்குது. நானும் இங்கே தான் வாங்கினேன். விரும்பினாக்கள் அதை வாசித்து பார்க்கலாம். மிக முக்கியமான புத்தகம். நீங்கள் அதை பார்க்கலாம். எப்படி வைணவ மரபோ ஒரு பெருமரபோ ஒரு சிறு மரபை தனக்குள்ளே உள்ளிருத்துக் கொள்ளுதீங்க. இலங்கையில் பௌத்தம் என்ற ஒரு பெருமரபு வைணவம் என்ற சிறுமரபை தனக்குள்ளே உள்ளிருத்துக் கொள்ளுது. இது ஒரு மிக முக்கியமான சமூக வரலாற்று ஆய்வுக்குரிய ஒரு இடம். நீங்கள் எதிர்காலத்தில் அதை குறித்து பார்க்கலாம். அந்த நிலையை இப்போ அவர் அமைத்து கொடுத்துருக்காருன்னா அவர் ஒரு வைஷ்ணவ பற்றாளராக இருந்து புத்தருக்காக அமைத்து கொடுத்தவராக கொள்ளலாம். நிலக்கொடை, இதை நீங்கள் பாருங்கள் பிள்ளைகள், 5 நிலக்கொடைகள் நீங்கள் பார்த்துக்குங்க. நான் அதை பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. யார் யார் கொடுத்துருக்கிறார்கள் பார்த்தா தெரியும். இந்த நாடாழ்வான் இந்த பெயர் எல்லாமே சோழர் காலத்து பெயர்கள். இது சோழர் காலத்துக்கு பிந்திய கல்வெட்டில் இருக்கின்றது. ஆக சோழருக்கு பின்பும் சோழருடைய குடியேற்றத்தால் அங்கு இருந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் தொடர்ந்து என்பதற்கான ஒரு சான்று தான் இந்த நாடாழ்வான் என்ற பெயர் தொடர்ந்தும் அங்கு புழக்கத்தில் இருந்தது. அடுத்து இந்த லங்கா திலக்க அதிகாரிகளில் எங்களுக்கு நிறைய பெயர்கள் கிடைக்கின்றன. அந்த பேரெல்லாம் எங்களால் என்ன செய்ய முடியலைன்னு கேட்டால் அதற்கான சரியான விளக்கத்தை சொல்ல முடியலை. ஏன்றால் சிங்களம் தமிழ் எல்லாம் கலந்து. இப்போ சேவா அதிகாரினா சேவை செய்கின்ற அதிகாரி, அவன் ஏதோ அப்படி அந்த நிலையில் இருந்திருக்கணும். அதே மாதிரி எங்களுக்கு வேசா அதிகாரிகள்லாம் எங்களுக்கு சொல்ல தெரியலை அவன் என்ன எந்த கேட்டகரியில் இருந்தானு. ஆகவே அது சிங்களம் தமிழினுடைய கலப்பாக இருப்பதால் அது 14ஆம் நூற்றாண்டுக்குரிய கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் ஒரு இடத்துல வருது 14 விஷயம். அவர்களும் இதுக்கு கொடை கொடுத்திருக்கிறார்கள். இது நிலக்கொடை செய்யலை, காசு வழங்கியிருக்கிறார்கள். 14 விஷயம்னா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த வணிக கணங்களை 14 விஷயத்தார் 14 விஷயம்னு சொல்கிற வளமை இருந்திருக்கு. கிபி 14ஆம் நூற்றாண்டில் கண்டியில் இந்த வணிக குழு இருந்திருக்கு என்பதற்கான ஒரு சான்று இந்த லங்கா திலக்க சாசனத்தில் உள்ள 14 விஷயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு வார்த்தை. என்றால் அவர்கள் வணிக நடவடிக்கையில் அங்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலதானங்கள் எல்லாம் பார்க்குற நேரம் சோழருக்கு பிறகுதான் இந்த நிலதானம் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் ஒரு முக்கிய தகவல். இப்போ இது நான் நேரம் கருதி நான் சுருக்கமாகவே முடிச்சிடுறேன். இப்போ என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டால், இலங்கையில் கிடைக்கப்பெற்றுள்ள இந்த தமிழ் கல்வெட்டுக்கள் கிபி 8ஆம் நூற்றாண்டிலிருந்து எங்களுக்கு 16ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கின்றன. இந்த கல்வெட்டுக்களை எடுத்து பார்க்குற நேரம் பெரும்பாலான கல்வெட்டுக்கள் கொடையோடு தொடர்புடையதாக இருக்கின்றன.
நிலம் கொடை வழங்கப்பட்டிருக்கின்றன, காசு வழங்கப்பட்டிருக்கின்றன, ஆலய கட்டுமானங்கள் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன, விளக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன, விளக்கு எரிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அவற்றை தாண்டி சங்கத்தார் யாருன்னு கேட்டால் பௌத்த துறவிகளுக்கு கொடை வழங்கப்பட்டுள்ளன. இந்த கொடைகளை வழங்கியவர்கள் எல்லாம் யார் என்று பார்க்குற நேரம் அரசு அதிகாரிகளும் வணிகர்களும் வணிக படையினரும் தான் பெரும்பாலும் வழங்கியிருக்கிறார்கள். பின்னால் தான் எங்களுக்கு அரசர்கள் இந்த பௌத்தத்துக்கு கொடை வழங்கின செய்தி வழங்குது. இதில் இன்னொரு மிக முக்கியமான செய்தி, இங்கிருந்து அங்கு சென்ற வணிக கணங்கள் இந்த பௌத்த மதத்தை போற்றி ஆதரிக்கின்ற செயற்பாட்டை செய்திருக்கிறார்கள். அதனுடைய நீட்சியில் அவர்கள் என்ன செய்திருக்காருன்னு கேட்டால் பௌத்த கட்டுமானங்களை அமைத்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய படைகளை கொண்டு பௌத்த விகாரைகளுக்கே பாதுகாப்பு வழங்கியிருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய செய்தி. ஏண்டா இவங்கள் அந்த ரெண்ட் ஆர்மி தான், அவர்கள் வேலைக்கார படைன்னு சொன்னால் வேலை சந்தர்ப்பம் தேவையான பொழுது உதவுவார்கள். அப்போ தேவையான பொழுது அவர்களுக்கான நிதி அல்லது பணம் அல்லது ஒரு கூலி பெற்று அவர்கள் நிறைய இது செய்திருக்கிறார்கள். ஒரு வணிகப்படைக்கினுடைய வணிகத்துக்கு ஒரு வணிக குழுவுக்குரிய படையாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு எரிவீரப்பட்டினம், நீங்கள் தேடி பாருங்கள் பிள்ளைகள், எரிவீரப்பட்டினம்னா என்னன்னு, வணிகர் படைகளுக்கு சிறப்பு உரிமை வழங்கப்பட்ட கிராமங்கள் அது. அப்படியான வணிக எரிவீரப்பட்டினங்கள் பற்றிய ஏராளமான கல்வெட்டுகள் இலங்கையில் கிடைக்கின்றன. அப்போ இதில் எல்லாம் என்ன சொல்லப்படுறேன்னு கேட்டால் தமிழர்களுக்கும் பௌத்தத்துக்கும் இடையில் மிக நெருக்கமான உறவு இருந்திருக்கு. அப்போ நான் முடிவாக என்ன சொல்கிறேன்னு கேட்டால் இலங்கைக்கு பௌத்தம் அறிமுகமாகிய காலத்திலேயே தமிழர்களுள் ஒரு சாரார் பௌத்தர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுதான் நான் அந்த பிராமி கல்வெட்டு இந்த வம்ச வரலாற்று கதைகள்ல இருந்து சொன்ன செய்தி. ரெண்டாவது, தமிழ் வணிகர்கள் தொடக்க காலம் முதல் இலங்கையின் பௌத்த மத வளர்ச்சிக்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்துள்ளார்கள். எப்படி தமேட வாணிஜையிலிருந்து நீங்கள் தொடங்கலாம். தமேட வாணிஜ கஃபபதின்னு சொல்கிற தமிழ் வணிக இல்லறத்தான் அவன் செய்ததிலிருந்து இந்த திசை 1500 நானாதேசி இப்படி சொல்லப்படுகின்ற வீரவளஞ்சியர் 14 விஷயத்தார் இப்படி சொல்லப்படுகின்ற வணிக கணங்கள் எல்லாமே பௌத்த மதத்துக்கு ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள். ஆக தமிழ் வணிகர்கள் தொடக்க காலத்திலிருந்தே இந்த பௌத்த மதத்தை இலங்கையில் ஆதரித்திருக்கிறார்கள். மூன்றாவது, பௌத்த விகாரைகளுக்கு மன்னர், அரச அதிகாரிகள், வணிக கணங்கள், படையினர், மக்கள் என எல்லா தரப்பினரும் கொடை வழங்கியுள்ளார். இது முக்கிய செய்தி. ஏன்னு கேட்டால் அரசன் வழங்கியிருந்தால் அந்த நாட்டினுடைய மதத்தை பேணுவதற்காக வழங்கியிருக்கிறான்னு சொல்லலாம். மன்னன் வழங்கியிருந்தால், வணிகர்கள் வழங்கியிருந்தால் ஏன்னு கேட்டால் அவன் வணிக நோக்கத்துக்காக வழங்கியிருக்கான்னு சொல்லலாம். சாதாரண மக்களும் கொடை வழங்குகின்ற பொழுதுதான் இது அவர்கள் பின்பற்றிய மதமாக இருந்திருக்கு என்பதனுடைய ஒரு வெளிப்பாடு. ஏண்டா மக்களின் மதமாக இது விளங்கினதுனால தான் மக்கள் என்ன செய்திருக்காங்கன்னு கேட்டால் நன்கொடைகளை வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக இந்த தமிழர்கள் பௌத்த மத ஆதரவாளர்களாக பௌத்த மத நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு பங்களிப்பவர்களாக பௌத்தர்களாக இருந்திருக்கிறார்கள். அதை நான் முதலே சொன்னது தான். அதுக்கு அடுத்து தான் தமிழ் படைகள் இதை பௌத்த விகாரைகளை பாதுகாப்பு கொடுத்து அதற்கு பேணி நல்கி இருக்கிறார்கள். அப்போ இதிலிருந்து நாங்கள் ஒரு முடிவாக என்னத்துக்கு வரலான்னு கேட்டால், நான் முதல் காட்டின புகைப்படங்களை நினைவுபடுத்துங்க. இலங்கையில் இன்றைக்கி சிங்கள பௌத்தம் என்ன செய்யுதுன்னு. அப்போ இலங்கையில் இந்த சிங்கள பௌத்த ஆதிக்கம் என்பது கட்டி எழுப்புகின்ற இலங்கை என்பது ஒற்றைப்படையான ஒரு சிங்கள பௌத்த நாடு. இந்த பௌத்தத்தை பேணி வளர்த்தவர்கள் எல்லாம் சிங்களவர்கள், தமிழர்கள் எல்லாம் பௌத்தத்துக்கு அச்சுறுத்தலானவர்கள் என்ற கருத்தாக்கம் உண்மையில்லை. ஏன்னு கேட்டால் இதற்கு மாறாக இலங்கையில் என்ன இருந்திருக்குன்னு கேட்டால் தமிழர்களும் பௌத்த பண்பாட்டினுடைய உருவாக்கத்துக்கும் வளர்ச்சிக்கும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள், பௌத்தர்களாக விளங்கியிருக்கிறார்கள். அதனை அழிக்க முடியாமல் நிறுவுவதற்கான சான்றுகளாக இந்த 40 கல்வெட்டுகளும் விளங்குகின்றன என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் ஐயாவுடைய ஆய்வறிக்கைக்கு நாம் வழங்குவோம். தற்பொழுது கலந்துரையாடல் நேரம். மாணவர்களுக்கு ஏதேனும் ஐயம், சந்தேகங்கள் இருப்பின் ஐயாவுடன் நீங்கள் கேட்கலாம். இலங்கையில் பிராமி இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது எந்த காலம் வரைக்கும் இருந்திருக்கு?
இலங்கையில் வந்து பிராமி தமிழ் வணக்கம் தமிழ் பிராமி பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு வந்து இருந்திருக்கு, நம்மளுக்குலாம் தெரியும்ல. அது மாதிரி இலங்கையில் பிராமி வந்து எவ்வளோ காலம் இருந்திருக்கு, இலங்கையில் பிராமி எந்த செல்வாக்கோட இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு இந்த கேள்வி கேட்குறேன். என் பேர் வந்து ஜே முகிலன். கல்வெட்டியல் மற்றும் தொழிற்துறையில் வந்து ஒருங்கிணைந்த முதுகலை 4ஆம் ஆண்டு வந்து படிக்கிறேன். நன்றி தம்பி. கல்வெட்டுக்களில் எங்களுக்கு கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து பிராமி கிடைக்குது. தமிழ் பிராமி இல்லை, பிராமி பிராகிருத மொழியில் தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் எங்களுக்கு பானை ஓடுகளில் மட்பாண்டங்களில் அதற்கு முந்தைய காலத்திலேயே பிராமி எழுத்துக்கள் கிடைக்கின்றன. மிக முக்கியமாக பிள்ளைகள், இலங்கையில் அனுராதபுரத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு அகழ்வாய்வில் கிடைத்த மட்பாண்டத்தினுடைய கதிரலை கால கணிப்பின்படி அது கிமு 6ஆம் நூற்றாண்டுக்குரியது என்று உறுதிப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் கிமு 6க்கு கொண்டு போகிறதுக்கு முதலே தமிழ்நாட்டில் கிமு 3ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லி கொண்டிருக்கின்ற காலத்தில் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு சான்றினுடைய கதிரலை கால கணிப்பு கிமு 6ஆம் நூற்றாண்டாக வந்தது. பின்னர் பேராசிரியர் ராஜன், பேராசிரியர் ராஜவேலு முதலானவர்கள் எல்லாமே தமிழ்நாட்டினுடைய பிராமி எழுத்தை இன்னும் கொஞ்சம் காலம் முன்னீட்டி கொண்டு செல்வதற்கு இதை ஒரு வலிமையான சான்றாக பயன்படுத்தினார்கள். ஏன்னு கேட்டால் கிமு 6ஆம் நூற்றாண்டில் இலங்கையில் பிராமி எழுத்து கிடைத்திருப்பதால் தமிழகத்தினுடைய பிராமி எழுத்தினுடைய காலத்தை இன்னும் நாங்கள் என்ன செய்யலாம், முன்னீட்டி போகலானே. அப்படி போயிட்டு தான் கடைசியில் அவர்கள் கிமு 6 என்ற எல்லையை வைத்திருந்தார்கள். இப்போ அண்மையில் சிவகலையில் கிடைக்கப்பெற்ற அந்த பிராமி எழுத்தினுடைய காலம் கிமு 7ஆம் நூற்றாண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் கிடைக்கப்பெற்றுள்ள பிராமி எழுத்து இதுவரைக்கும் கிடைக்கப்பெற்றதில் காலத்தால் பழையது தமிழ்நாடு தான். இப்போ இதுவரைக்கும் கிமு 7, இலங்கையில் கிமு 6ஆம் நூற்றாண்டுக்குரியதாக இலங்கையில் கிடைக்கப்பெற்றிருக்கு. அது ஒரு செய்தி. என்றால் தமிழ்நாட்டில் பேராசிரியர் ராஜன் போன்றவர்கள் இந்த சான்றை தங்களுக்கு ஆதாரமாக பயன்படுத்திக்கிட்டார்கள். அதாவது அந்த கிமு 6ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னதை பயன்படுத்திக்கிட்டார்கள். கார்பன் டெஸ்டிங் C14 அனுராதபுரம். அது பெரிய துயரம் என்னன்னு கேட்டால், அனுராதபுரத்தில் இப்போ தமிழ்நாடு மாதிரி தான் அனுராதபுரத்தில் அகழ்வாய்வு மேற்கொண்டார்கள். அந்த அகழ்வாய்வு அறிக்கை இன்னும் வெளிவரவில்லை. அந்த அகழ்வாய்வின் பொழுது கிடைக்கப்பெற்றவை எல்லாம் தமிழரோடு தொடர்புடைய தமிழ் பிராமி சம்பந்தப்பட்ட சான்றுகளாக இருப்பதால் 94ஆம் ஆண்டு சந்திரிகா கவர்மெண்ட் அதை தடை செய்தது. அதிலிருந்த அதை மேற்கொண்ட ஆய்வாளர் லண்டனுக்கு சென்று விட்டார். அங்கு சென்று அவர் தன்னுடைய சேகரிப்பில் இருந்த பிரத்யேகமான சில தகவல்களை வெளியிட்டதால் தான் இந்த தகவல்கள் கிடைத்தன. பேராசிரியர் ராஜன் அவரை சந்தித்த அனுபவத்தை பதிவு செய்திருக்கிறார். அப்பொழுது அவர் அந்த நபர் தனிப்பட்ட வகையில் தான் இந்த ஆவணங்களை வெளியிட விருப்பம் இல்லை, இலங்கை அரசு அதற்கு இசைவு தெரிவிக்கவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். எவ்வாறு தமிழகத்தினுடைய இந்த தொல்லியல் ஆய்வுகளை மத்திய அரசு இது பண்ணதோ அல்லது அதுக்கான ஒரு சிக்கல் நிலை இருக்கின்றதோ அந்த மாதிரி இலங்கையிலும் ஒரு சிக்கல் நிலை இருக்கின்றது என்பதற்கு இது ஒரு சான்றாக நாம் பார்க்கலாம். சார் வணக்கம் சார். என் பேர் கீர்த்திவாசன். கல்வெட்டியல் மற்றும் தொழில் துறையில் 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். சார் எனக்கு என்ன டவுட்னா, எல்லாளன்ற ஒரு அரசன் பேரை சொன்னீங்க, அவங்க வந்து சோழ அரசனாக சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ராசமாணிக்கனாரோ அவருடைய சோழர் வரலாறு புக்கில் வந்து எல்லாளன்ற அரசன் வந்து சோழ அரசனாக குறிப்பிடும் போது அவர் வந்து மனுநீதி சோழனை வந்து குறிப்பிடும் போது சொல்கிறாரு, அதே 45 ஆண்டுகள் ஆட்சி செய்தான், இவன் வந்து மனுநீதி சோழனாக இருக்கலாம்னு சொல்கிறாரு. உங்களுடைய பார்வையில், உங்களுடைய கருத்தின்படி எல்லாளன்றது சோழ மன்னன் சொல்கிறீங்க, அது எந்த சோழ மன்னனாக இருக்கலாம்? அது மட்டும் இல்லாமல் எல்லாளன்னா என்ன, அதுக்கான பொருள் என்ன, அது பேர்? நன்றி தம்பி, நன்றி. எல்லாளன்னு நான் சோழ மன்னனா சொல்லலை, நான் சோழ மன்னனா சொல்கிறாங்க. இலங்கையின் சிங்கள ஆவணங்கள் அவனை 2 செய்தி இருக்குது. ஒரு வரலாற்று ஓட்டத்தில் பார்க்குற நேரம் தீப வம்சம் அவனை மனு நெறி தவறாத சோழன் மன்னன் இளவரசன் தான் சொல்லுது, சோழனுங்கிற பெயர் சொல்லப்படுது. மகாவம்சம் தான் அவனை முதல் தடவையாக சோழ மன்னன் சொல்லுது. அதாவது ஒவ்வொரு நூலும் வரலாற்று எழுதுகை காலத்தில் மாறுகிறது. இந்த மனுநீதி கண்ட சோழனுடைய கதை இலங்கையினுடைய வம்ச வரலாற்று கதைகள்லையும் இருக்கின்றன. அது ஒரு தொன்மம்.
இப்போ இல்லை பின்னால் சோழ வரலாறு அவங்களோட செப்பு பட்டயமெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெய்கீர்த்தி அந்த குலமுறை கிளத்தல் அதில் அவன் மனுநீதி கண்ட சோழனை தங்களுடைய இதாக சொல்கிறாங்க. ஆனால் மனுநீதி கண்ட சோழனுக்கும் எல்லாளனுக்கும் தொடர்பில்லை. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அந்த மனுநீதியினுடைய வழியில் இவன் நேர்மையாக ஆட்சி செய்தவன் என்ற ஒரு கருத்து தான் இருக்குது. இந்த மனுநீதியின் வழி ஆட்சி செய்தான் என்பதே எங்களுக்கு பிந்திய கால ஒரு என்ன சொல்கிறது ஒரு கருத்தாக்கம் தான். ஏன்னு கேட்டால் தமிழருடைய மரபுப்படி எங்களுக்கு மனுவே பின்னுக்கு தான் வாரார். தமிழருடைய அறம் என்பது வேறு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதுதான் சிறப்பு எங்களுடையது. மனு தர்மம் என்று சொல்கிற நேரம் அது வர்ண அடிப்படையில் வேறுபடுத்துறது, அது பின்னால் வந்தது. ஆகவே இந்த வைதீக மரபு தமிழ் சூழலில் செல்வாக்கு பெற்ற பொழுது தான் இந்த ஒரு தொன்மம் எங்களுக்கு ஒரு உருவாக்கம் அடைஞ்சிருக்கணும். இது இலங்கை முழுத பல நாடுகள்லையும் பரவி இருக்கு. அப்போ நீதி நேர்மைன்னு சொல்கிற நேரம் அவர் மனு வழியில் ஆட்சி செய்தார் என்ற ஒரு கருத்து ஒட்டிடுச்சு. அப்போ எல்லாளனையும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மனுநீதி கண்ட சோழன் போல இவனும் ஆட்சி செய்தவன்னு தான் சொல்லப்படுதே ஒழிய எல்லாளனும் மனுநீதி கண்ட சோழனாக சொல்லவில்லை. அதே மாதிரி சிங்கள வரலாறுகள் தான் அவனை சோழன் என்று சொல்லுது. தமிழ்நாட்டு சோழ வரலாற்றில் எங்குமே நீங்கள் இப்படி ஒரு பேரை அல்லது அவனோட இணைவுபடுத்தக்கூடிய ஒரு நபரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால தான் பேராசிரியர் புஷ்பரத்னம் போன்ற ஆட்கள் சொல்கிறாங்க, நீங்கள் வடபகுதியில் ஒரு தமிழ் சிற்றரசு இருந்திருக்கு என்பதை ஏற்றுக்கொள்ளாததுனால தான் நீங்கள் இந்தியாவுக்கு போகிறீங்க. வடபகுதியில் ஒரு தமிழ் சிற்றரசு நீண்ட காலமாக இருந்திருக்கு என்று நினைத்தீர்கள் என்றால் அவர்கள் பூநகரியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார்கள். அவ்வாறு ஆட்சி செய்தவர்கள் வலிமை பெறுகின்ற பொழுது அப்படியே தெற்கு நோக்கி வந்து அனுராதபுரத்தை கைப்பற்றி ஆட்சி செய்கிறார்கள். வலிமை குன்றுகின்ற பொழுது பின்னோக்கி சென்று பூநகரியில் தங்களுடைய இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த எல்லாளன் என்று சொல்லப்படுகின்ற மன்னன், எல்லார அப்படின்னு தான் சிங்கள நூலில் சொல்லப்படுது, அதை நாங்கள் எல்லாளன்னு சொல்கிறோம். அவன் இந்த பூநகரியில் இருந்து மேற்கிளம்பிய தமிழ் சிற்றரசனாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இப்போ தமிழ்நாட்டு வரலாற்றில் அவன் குறித்த குறிப்பு இல்லாததால் அவன் ஒரு தமிழ் சிற்றரசனாக ஈழத்திலிருந்து மேற்கிளம்பியவனாக இருக்கலாம். அதைத்தான் நானும் ஆனால் அதை நிறுவுவதற்கு இன்னும் சான்றுகள் தேவை. அந்த அதை ஒரு கருதுகோளாக வைத்துக்கொண்டு எதிர்கால ஆய்வுகள் செய்து அதை நிறுவலாம். ஆனால் அவனை சோழனாக ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு எந்த சான்றுமே இல்லை. ஐயா வணக்கம். என்னுடைய பேர் பிரகதீஸ்வரன். முதுகலை 1ஆம் ஆண்டு இலக்கியத்துறையில் படிக்கிறேன் ஐயா. நீங்கள் புலனறுவை வேலைக்கார பள்ளி பற்றி சொல்லியிருந்தீங்க. அந்த வேலைக்காரிய பள்ளியை அவங்க தன்னை கொடுத்தோம் ஏதோ ஒன்று பண்ணி காப்பாற்றணும். அந்த காப்பாற்ற வேண்டிய தேவை ஏன் ஏற்படுது? அப்போ அது அச்சுறுத்தல் யார் பண்ணுறா அந்த இடத்துல? சோழர்கள்கிட்ட இருந்த வேலைக்கார படிக்கும் நீங்கள் சொன்ன அந்த வணிகர்கிட்ட இருந்த வேலைக்கார படிக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. நான் விடுபட்டதை விளங்கப்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. இந்த வேலைக்கார படை குறித்த வரலாறை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா நீலகண்ட சாஸ்திரி சொல்வார், சோழர் காலத்தில் கிட்டத்தட்ட 70 படைப்பிரிவுகள் இருந்தன. 70 படைப்பிரிவுகள் இருந்ததாக சொல்லுவார். இதில் பெரும்பாலான படைகள் ராஜராஜன் காலத்திலும் ராஜேந்திர சோழன் காலத்தில் தான் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன. அவ்வாறு வந்த படைகளில் ஒரு படை தான் இந்த வேலைக்கார படை. இது சோழ அரசுக்கு தான் முதல். இப்போ வேலைக்கார படைங்கிற நேரம் அவர்கள் சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அவர்கள் தன்னுடைய கடமை, அதுக்கான கூலி இருக்குது அவர்கள் அதுக்கான கூலி பெற்று வேலை செய்கின்றவர்கள் தான். இப்படி இருக்கவர்களை தான் வணிகர்கள் தங்களுக்குரிய படைகளாக வைத்து கொண்டார்கள். வணிகர்கள் கூலி கொடுத்து அவர்களுக்கான தேவையான வசதிகளை செய்து கொடுத்து வணிகர்களுக்கான படைகளாக வைத்து கொண்டார்கள். அப்போ இலங்கை போன்ற நாடுகளில் இவர்கள் வணிகத்தில் ஈடுபடுகின்ற பொழுது அவர்களுக்கான பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பை இந்த வேலைக்கார படைகள் தான் வழங்கி இருக்கின்றன. இப்போ இந்த வேலைக்கார படைகள் என்ன செய்தாங்க கேட்டால், சோழர் இலங்கையை விட்டு வந்த பிறகும் இலங்கையில் இருந்திருக்கிறார்கள். சிங்கள மன்னர்களுக்கும் வேலை செய்திருக்கிறார்கள். விஜயபாகு, பராக்கிரமபாகு முதலான மன்னர்களுக்கு இந்த வேலைக்கார படையினர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா சேவை செய்திருக்கிறார்கள். சேவைனா பணம் பெற்று கூலிக்காக வேலை செய்திருக்கிறார்கள். அப்படி ஒரு வேலை செய்கின்ற படை பற்றி தான் இங்கே இதில் சொல்லப்படுதுன்னு கேட்டால் புலனறுவை வேலைக்கார படை சொல்லப்படுது. ஏன்னு கேட்டால் இலங்கை வரலாற்றின்படி ஒரு மன்னன் அவன் ஒரு மன்னனாக இருக்க வேண்டும் என்றால் புத்தருடைய புனித பல் இருக்கின்ற தந்த தாதுவை பாதுகாக்க வேண்டும். இந்த தந்த தாது வைத்திருக்கின்ற இடத்தை தான் என்னன்னு சொல்கிறான்னு கேட்டால் தலதா மாளிகைன்னு சொல்கிறான். அப்போ இந்த தலதா மாளிகையை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசனுக்குரியது. அரசன் அந்த கடமையிலிருந்து தவறிய பொழுதுதான் இந்த மாதிரியான ஒரு கூலிக்கு வேலை செய்கின்ற ஒரு படையை கொண்டு அதை பாதுகாக்க வேண்டிய தேவை வருது. அப்போ இதற்கான வரலாற்று பின்னணியை தேடி பார்க்குற நேரம் என்ன நடக்குதுன்னு கேட்டால்,
முதலாம் விஜயபாகு, சோழரை வெற்றி கொண்ட விஜயபாகு இறந்து போன பிறகு அவனுக்கு பிறகு முறைப்படி வாரிசு உரிமைக்கு உரியவன் விக்ரமபாகு. ஆனால் இலங்கையில் இருந்த அந்த பௌத்த பிக்குமார்கள் அவனுக்கு அரசாட்சியை கொடுக்க விரும்பவில்லை. ஏன்னு கேட்டால் இவன் அயோத்தியிலிருந்து வந்த பெண்ணுக்கும் விஜயபாகுக்கும் பிறந்தவன். ஏன்னா விஜயபாகுவினுடைய மனைவிமாரில் 2 பேர் இங்கே அயோத்தியிலிருந்தும் கண்ணோசியிலிருந்தும் வந்தவர்கள். அதனால தான் சிங்கள பௌத்த மரபில் இந்து மத நடைமுறைகள் தொடர்ந்து இருந்ததற்கு காரணம். அரசிமார்கள் இந்துக்கள். அதனால் இந்த விக்ரமபாகு அம்மாவினுடைய வழியில் இந்து மதத்துக்கு அதிக ஆதரவு தருபவனாக இருந்திருக்கிறான். அப்போ இந்த பிக்குமார்கள் எல்லாம் சேர்ந்து அவனை மன்னனாக முடிசூட்டி கொள்ள விரும்பவில்லை. இதற்கு மாற்றாக என்ன செய்கிறார்கள் கேட்டால் விஜயபாகுவினுடைய தம்பியான ஜெயபாகு என்பவனுக்கு முடிசூடுகிறார்கள். இதனால் கோபப்பட்ட விக்ரமபாகு என்ன செய்கிறான்னு கேட்டால் தன்னிடம் உள்ள படையை கொண்டு படை நடவடிக்கைகளை மேற்கொள்கிறான். அவனுக்கு எதிராக சண்டை செய்கிறான், பௌத்த ஆலயங்களை அழிக்கிறான். அந்த நேரம் தான் இந்த விக்ரமபாகு கிட்ட இருந்து இந்த பௌத்த இதுகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கு. ஒரு இடைப்பட்ட காலம்தான். அதற்கு பிறகு அவன் மன்னனான பிறகு ஓரளவு சமாளிச்சிட்டான். மன்னனாகியும் முடிசூட்டி கொள்ள இந்த பிக்குமார்கள் அவனுக்கு அனுமதி தரவில்லை. விக்ரமபாகு அவனுக்கு பிறகு அவனுடைய மகன் கஜபாகு 2 பேரும் மன்னர்களாக இருந்தார்கள். இந்து மதத்துக்கு ஏராளமான சேவை செய்திருக்கிறார்கள், பௌத்த மதத்தையும் போற்றி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பெயரில் ஒரு கல்வெட்டு கூட இல்லை. அவர்கள் பொறித்த கல்வெட்டு எல்லாமே தங்களுடைய சித்தப்பாவான ஜெயபாகுவினுடைய பேரில் தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் அவன்தான் முறைப்படி முடிசூடி கொட்ட மன்னன். ஒரு வருடத்துக்குள்ளேயே அவன் இல்லாமாக்கிட்டு விக்ரமபாகு மன்னன் ஆயிட்டான். ஆனாலும் இந்த பௌத்த சங்கத்தார் அவனுக்கு முறைப்படி மணிமுடி சூடுவதற்கான வாய்ப்பினை தரவில்லை. ஆக இந்த விக்ரமபாகு போராட்டம் அல்லது படை நடவடிக்கையில் ஈடுபட்ட அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் தலதா மாளிகையை பாதுகாக்க முடியாமல் அவர்கள் தடுமாறி இருக்கிறார்கள். அதன் பொழுது அவர்கள் இந்த படையினோட உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். அதற்கு கூலி வழங்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு படையிலிருந்தும் ஒரு சேவகரை எடுத்து ஒரு வேலி நிலம் ஒவ்வொரு படைக்கும் கொடுத்துருக்கான். பல படைப்பிரிவினர் இருந்திருக்கு. அதிலிருந்து ஒவ்வொரு சேவகரை எடுத்து ஒவ்வொரு வேலி நிலம் அவர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்டிருக்கு, ஊதியமாக வழங்கப்பட்டிருக்கு. ஆக ஊதியத்துக்காக அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த சமூக வரலாற்று சூழல் தான் இந்த மாதிரியான ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. சோழ நாட்கள் பாணியிலான இந்த வேலைக்கார படைக்கும் பாண்டி நாட்டு ஆபத்துகள் நிறைய பேர் எழுதிருக்காங்க. ஏதாவது அதே மாதிரி தானே இது தொடர்ந்து சார் எங்களுக்கு அதை தெளிவாக அடையாளம் காண முடியாத அளவுக்கு அரசுக்கு எதிரான கலவரங்களில் சிலர் ஈடுபடுறாங்க. விஜயபாகுக்கு எதிராகவே வேலைக்கார படை கலவரத்தில் ஈடுபடுது. மன்னன் என்ன செய்கிறான், முடிசூடி சில காலத்திலேயே புலனறுவையை விட்டுட்டு அனுராதபுரத்துக்கு ஓடிடுறான். என்றால் அந்த வேலைக்கார படை செய்த கலவரத்தினால். ஆனால் பிறகு அவன் படை திரட்டி யார் யார் இருந்தார்களோ அவர்களெல்லாம் அடக்கிவிட்டு மீண்டும் அரசனாகிறான். ஆனால் அரசனாகின்ற பொழுதும் அவனுக்கு கீழே வேலை செய்கிறதுக்கு வேலைக்கார படை இருந்திருக்கு. அப்போ வேலைக்கார படையில் வெவ்வேறு நோக்கம் கொண்டவர்கள், வெவ்வேறு செயற்பாட்டை கொண்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதே மாதிரி பராக்கிரமபாகு காலத்திலும் வேலைக்கார படை அவனுக்கு வேலை செய்திருக்கு. ஒரு குரூப் மன்னனுக்கு எதிராகவும் சதி செய்திருக்கு. அப்போ அந்த மன்னனுக்கு எதிராக சதி செய்தவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசோட உறவில் இருந்திருக்கார்கள். தமிழ்நாட்டு அரசு இலங்கையில் ஊடுருவதற்கு இந்த வணிகமும் வணிக படையினரும் துணையாக இருந்திருக்கிறார்கள். அதே நேரம் இலங்கையில் நிரந்தரமாக படையினர் தங்கிட்டாங்க. ஏன்டா அப்படி வந்த படையினர் வணிக கணம் தமிழ்நாட்டுக்கு சில கொடைகளை செய்கிறார்கள். அப்படி சொல்கிற நேரம் தென்னிலங்கை வளஞ்சியர் அப்படின்னு பேரை மாற்றிக்கிறாங்க. வளஞ்சியர் என்ற படையை இலங்கையிலிருந்து வணிகமே இலங்கையிலிருந்து இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு போனவர்கள். அவர்கள் நீண்ட காலமாக அங்கே நிலை பெற்று விட்ட பிறகு அவர்கள் அந்த நாட்டு பிரஜைகளாக மாறி இங்கே வணிக நோக்கத்துக்காக இங்கு ஏதாவது தான தர்மங்கள் கொடைகள் செய்கின்ற பொழுது தங்களுடைய பெயரில் தென்னிலங்கையை சேர்த்து கொண்டார்கள். தென்னிலங்கை வளஞ்சியர் என்ற சொல்லோட புதுக்கோட்டையில், தீத்தாண்டவபுரத்தில், இப்படி பல இடங்களில் எங்களுக்கு கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன. விரும்பினா எதிர்காலத்தில் யாராவது அதை எடுத்து ஆய்வு கூட பண்ணலாம். இந்த தென்னிலங்கை வளஞ்சியர் பற்றிய தமிழ்நாட்டில் எங்கெங்கே கல்வெட்டுகள் கிடைக்கின்றன, அவர்கள் யார், அவர்களுடைய செயற்பாடுகள் என்ன, ஏன் அவர்கள் தென்னிலங்கை என்ற அடையாளத்தை பெற்றார்கள், இதற்கு ஏதாவது வேறு சான்றுகள் இருக்கான்னு இதில் உள்ள மாணவர்களை எதிர்காலம். சரி மேடம், அது ஒரு நூலாக வந்தால் எங்களுக்கு பயனாக இருக்கும். அதை பற்றிய புதிய செய்திகள் கிடைக்கிறது. இதற்கு அனைவருக்கும் வணக்கம். எப்போதுமே பேராசிரியர் ஜெயசீலன் பேசினாங்கன்னா எல்லாருமே ஃபேனே கிரியேட் ஆகிட்டாங்க இந்த மாணவர்கள்.
மிக அழகாக தெளிவாக எந்த விஷயத்தையும் முன்வைக்கிறது. அப்புறம் இலங்கையில் இருந்துட்டு நம்ம தமிழர்களை பற்றி ஆய்வு செய்வது மிக சிரமமான ஒரு விஷயம். நான் அங்கே ஒரு 10 நாள் தங்கியிருந்து அந்த இந்து சமய என்ன திணைக்களமா இங்கே நம்ம ஹிந்து ரிலீஜியஸ் இது இருக்கிற மாதிரி அறநிலைத்துறை இருக்கிற மாதிரி அங்கே இருக்குது. அங்கே ஒரு அனுராதபுரம் மியூசியத்துக்கு போகிறதுக்கு 19,000 பணம் கட்டணும். நான் அங்கே ஃபாரினர் தானே அங்கே. அப்போ சொன்னேன், நாங்கள் டீச் தானே பண்ணிகிட்ருக்கோன்னே. இல்லைங்க, நீங்கள் டீச் பண்ணாலும் பண்ணலைனாலும் சிங்களர்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. நீங்கள் தமிழராக இருக்கிறீங்கன்னா இந்த ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் அங்கே போங்கன்னாங்க. எப்படி போனோன்னா நம்ம தாலி போட்டுக்கிறதே பெரும்பாலும் அங்கே போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. இதில் நான் சொன்னேன், இல்லை 19,000 என்னோடய தமிழர்ன்ற அடையாளத்தை அழிச்சிட்டுலாம் நாங்கள் போக விருப்பப்படலைன்னு நான் பணம் கட்டி போயிட்டேன். அது வேறு விஷயம். அங்கே உள்ள நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், அங்கே பெரிய கோயில், நம்ம பெரிய கோயில் கல்வெட்டில் ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கும், எந்திசை புகழ்தர ஈழமண்டலம்னு இருக்கும். 4வது கல்வெட்டில் என்ன இருக்கும், முரட்டழி சிங்களர் ஈழமண்டலம். நம்ம எதை போட்டாலும் நம்ம பேசாமல் மெய்க்கித்தி தானேன்னு நம்ம படுத்துட்ருப்போம். திருமகள் போல கொந்தலை சொல்லி நம்ம பேசாமல் ஃப்ளோவில் வரும்போது தமக்கே உரிமை கொண்ட மனக்குள்ள முரட்டழி சிங்களர் ஈழமண்டலம்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாம் சேர்ந்து கத்துறாங்க. எனக்கு புரியல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, நான் காட்டின இன்ஸ்கிரிப்ஷனில் முரட்டழி சிங்களர் ஈழமண்டலம் இல்லை, எந்திசை புகழ்தர் ஈழமண்டலம் தான் இருக்குது. நீங்கள் ஏன் சிங்களராக சொல்கிறீங்கன்றாங்க. எனக்கு அது சாதாரணம். ஏன்ப்பா சிங்களன்னு சொன்னால் என்னென்னு அப்புறமா அங்கே இருக்கும்போது தான் தெரிஞ்சுது அவங்க எவ்வளோ சஃபரிங்கிறது. அங்கே இருந்துட்டு ஆய்வு செய்கிறதே பெரிய விஷயம். நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவேன், நமக்கும் இலங்கைக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இப்போ ஜெயசீலன் ஒரு இதை ப்ரெசென்ட் பண்ணும்போது அவரோட அந்த உணர்ச்சி பூர்வமான ஒரு அறிவுபூர்வமான ஒரு இது நம்ம நல்ல லெத்தார்ஜிக்கோ இங்கே இருக்கும். அதனால் நம்மளோட ஆய்வில் கொஞ்சம், ஆனால் அதுக்கு நம்ம குறைந்தவங்கன்னு சொல்ல வரல, நம்மளோட போக்கு கொஞ்சம் மாற்றுதலாக இருக்குது அதுக்கு. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, அந்த தம்பி கேட்ட அந்த கொஸ்டின், வேலைக்காரர்கள் அப்படின்றது தமிழ்நாட்டில் இல்லை. வேலைக்காரர்கள் எனக்கு தெரிஞ்ச கல்வெட்டுக்கள் அந்த இலங்கையில் தான் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பேர் சொல்லி, அரசனோட பேர் சொல்லி, பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரூப்ஸ் பற்றி நான் கலெக்ட் பண்ணேன். அதாவது இசைக்கலைஞர்கள், பாடவியம் வாசிக்கிறவங்க, மோர்வியம் வாசிக்கிறவங்க, அந்த வீணை வாசிக்கிறவங்க, அதில் பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா ராஜேந்திர தெரிந்த இடங்கை வேலைக்காரர்கள், இலங்கை வேலைக்காரர்கள் வருது. இந்த ஒரு குரூப்பாக இவங்க சொல்கிற மாதிரி குரூப் இல்லை. அந்த வணிகர்களுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அரசர்கள் படைக்கு வேலை அப்படின்றது இந்த டைம் ஆஃப் நெசசிட்டி, தேவைக்கு வேலை என்ன தேவைக்கு தேவையோ அவங்க அந்த காலத்தில் உதவி செய்கிறவங்க தான் வேலைக்காரர்கள். படை வீரர்களுக்கு இருந்தது எரிவீரப்பட்டினம் சொன்னார் இல்லையா, படை வீரர்கள் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு வணிக குழுவோடு போகிறது. அது அந்த படைவர்கள் தனியாக எரிவீரப்பட்டினம் வச்சுக்கிறாங்க, அவங்க தனி. இந்த வேலைக்காரர்கள் ஜெயசீலன் சொன்ன மாதிரி அரசுக்கும் வேலை செய்கிறாங்க, அதே நேரம் படைக்கும் உதவி செஞ்சிட்ருக்காங்க. அந்த வித்தியாசம் அதில் இருக்குது. என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இங்கே தமிழ்நாட்டை எடுத்துக்கும் போது பார்க்கும்போது இங்கே சமண கல்வெட்டுகள்னு சொல்கிறோம். இங்கேயுமே கிமு 3ஆம் நூற்றாண்டு வந்துட்டு இப்போ பாண்டியில் கிடைக்கிறது கிமு 6ஆம் நூற்றாண்டுன்னு கொண்டு போயிருக்கோம். இங்கேயுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பல்லவர் காலம் வரைக்குமே அரசர்களை முன்னிலைப்படுத்தி இந்த தானம் நடக்கலை. ஒரு சில கல்வெட்டு இந்த மாங்கலம் இன்ஸ்கிரிப்ஷனில் கணியந்த ஸ்ரீகுவன் கே தம்மமீத்த நெடுஞ்சொழிகள் அணவன் கடலன் வழுத்தி கொட்டு வித்த பாடின்னு வருது. அது மாதிரி கொளிரும்பறை மகன் பெருங்கொடுங்கோ மகன் இளங்கோ ஆக அறுத்தக்கள், அப்புறம் சதியபுதோ அதிக நெடுமானது. இது மாதிரி ஒரு சில கல்வெட்டுக்கள் தான் அரசுகிட்ட பேர். மற்ற எல்லாமே நம்ம கிடச்சிக்கிற நூற்றுக்கணக்கான கல்வெட்டுக்களை சாதாரண மக்கள், கணியன் நத்தி கொடியவன் இல்லையா, அதுமாரி அழகர் மலை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வணிக கல்வெட்டு இல்லை. அந்த சப்பபியாத்தனை பமித்தின்னு ஒரே ஒரு கல்வெட்டை தவிர மீதியெல்லாம் என்னது, பணித வணிகன் எலச்சந்தன், எண்ணெய் வணிகன் வெனியாதன்னு வணிகர்கள் தான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதே போல் சாதாரண மக்கள் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம அதில் இன்னொரு விஷயம்னா, இங்கே நீங்கள் எது சொன்னீங்களா ககபதி, அந்த தமையட வணிகன், அதே போல் இந்த இலங்கையை பற்றி குறிப்பிடும் போதும் அந்த ககபதின்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்தை ஈழக்குடும்பிகள் பொலாலயன் மதிட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ இலங்கை மனிதர்களை சொல்லும்போது மட்டும் அவங்க ககபதின்றதோட ஃபுல் ஃபார்ம் கிரகபதி, கிரகஸ்தன்னா குடும்பஸ்தன் அர்த்தம். ஏன் மற்ற எல்லாருக்கும் தமிழர்களுக்கு சொல்லும்போது சொல்லலை, இலங்கையை பற்றி சொல்லி வரும்போது இலங்கை கல்வெட்டுக்களையும் தமையட வணிக ககபதின்னு வருது, இங்கேயும் ஈழ குடும்பிகன் பொலாலயன் அதிட்டானம்னு வருது. அப்போ ஏன் அவங்கள பற்றி சொல்லும்போது மட்டும் இந்த குடும்பத்தை மென்ஷன் பண்ணுறாங்க, அவங்க கிரகஸ்தன்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கு உங்களுக்கு ஏன்னா நாங்கள் இங்கே ஒரு கல்வெட்டு தான் கிடச்சிருக்கு, நீங்கள் அங்கே நிறைய ஆய்வு செய்யும்போது அதுக்கு எதாவது ரீசன் இருக்கா? அப்போ பெரும்பாலானது மாங்ஸ் தான் இருந்தாங்களான்னு ஒரு விஷயம்.
இன்னொரு விஷயம், இதில் வந்து தமிழர்கள்னு பேர் வருதுன்றதுக்காக தமிழர்கள் எல்லாம் பௌத்தத்தை தருவிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இங்கே கிடைக்கிற சமண முனிவர்களுக்கு பொதுமக்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க, அரசும் செஞ்சுருக்கு. அதுக்கப்புறம் 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அரசர்களும் வந்து சமணத்தை ஆதரிக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரிலீஜியஸ் ஹார்மோனின்றதை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ ஒரு சமயத்துக்கு செய்கிறது, இப்போ நம்ம தமிழர்கள்ட்டே உள்ள இனப்பு வந்து நம்ம எதுவுமே இதே பார்க்க மாட்டோம். இன வேறுபாடு, அந்த சமய வேறுபாடு. இப்பயுமே நம்ம கிறிஸ்டியானிட்டிக்கு சர்ச்சுக்கு போவோம், தர்காவுக்கு விட்டாங்கன்னா போவோம், அந்த மாதிரி ஒரு மனநிலையில் நம்ம வளர்ந்துருக்கோம். இதை வச்சுட்டு ஒரு சமயத்துக்கு கொடை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சமயத்தை சார்ந்து தான் கொடுக்கணும்னு எதானு இருக்கா அப்படின்றது. ஏன்னா தமிழர்களை 2400 கல்வெட்டு சொன்னீங்க நீங்கள், பிராமி இன்ஸ்கிரிப்ஷன், அதில் கிட்டத்தட்ட 8 இன்ஸ்கிரிப்ஷன் தான் தமிழ் பற்றி வருது. அப்படி இந்த குறைந்த அளவை வச்சுட்டு தமிழர்கள் பௌத்தத்தை ஆதரிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியுமா அப்படின்றது. அதாவது கொடைன்றது வேற, கொடை எந்த மதத்துக்கு வேணாலும் சமயப்பறையோட கொடுக்கலாம், அது ஒரு விஷயம் சொன்னீங்க. அப்புறம் நான் வந்து சரியாக வாங்கலையான்னு எனக்கு தெரியல, கிமு 3ஆம் நூற்றாண்டில் இலங்கையில் பௌத்தம் பரவறதுக்கு முன்னாடி இருந்தே தமிழர்கள் பௌத்தத்தை வந்து தழுவிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். நம்மகிட்ட சமயப்பறை இருக்குது, நம்ம வந்து பௌத்தத்தை எதிர்க்கலை, ஆனால் அதை அறிஞர்கள் வந்து அதை ஹைலைட் பண்ணலை அப்படின்றது. இலங்கையில் இதை நீங்கள் போய் பதிவு செய்யும். அங்கே வந்து இங்கே வந்து நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம், அவங்க தான் தமிழர்களை வந்து பௌத்தத்தை அழித்தவங்களாகவும் பௌத்தத்தை காப்பாதவங்களாகவும் நினைக்கிறாங்க. நம்ம சொல்கிறத காதில் வாங்குவாங்களான்றது கூட எனக்கு தெரியல அங்கே இருக்கிற நிலைமையை பார்த்தா. ஏன்னா ஒவ்வொரு காலையும் வந்து ஐ ஆம் ப்ரவுட், ஜஸ்ட் ஐ ஆம் அ புத்திஸ்ட், ஐ ஆம் வெரி அஷேம்ட் தட் புத்தா வாஸ் born in இந்தியா அப்படின்னு போடுறாங்க. அந்தமாரி ஒரு ரேஷ்னல் ஃபீலிங், ரொம்ப கொடுமையான ஒரு இனவுணர்வு இருக்கிற நாட்டில் நீங்கள் சொல்கிற கருத்தெல்லாம் முழுக்க 100% சரியாக இருந்தாலுமே அதை அவங்க செவி கொடுத்து கேட்குற மனநிலையில் அவங்க இல்லை அப்படின்றது. இது இங்கே நடக்கிற இந்த நம்ம ஆய்வில் நம்ம ஏற்றுக்குவோங்களோடது, அங்கே வந்து அதை ஏற்றுக்க மாட்டேன்றாங்கன்றது தான். அதே போல் நீங்கள் சொல்கிற மாதிரி கீழ் இலங்கை வட இலங்கையை தான் ஹைலைட் பண்ணுறாங்க, அங்கே தான் விடுறாங்க நம்ம ஆய்வு செய்ய. மற்ற பகுதிக்கு நம்மளால் போய் ஆய்வு செய்ய முடியல, அங்கே கலப்பணி கூட எங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டி. அது அப்புறம் முக்கியமாக 6ஆம் நூற்றாண்டிலே பௌத்தம் வந்துட்டு இந்தியாவில் பௌத்தம் தோணுச்சு. ஏன் அந்த 300 ஆண்டுகள் என்னாச்சு? நம்ம அசோகர் இங்கே வந்ததுலேருந்து தான் அவர் தான் அங்கே ப்ரோபகண்டா பண்ணார், அந்த மகாமாத்ராஸ் வச்சுட்டு. அது வரைக்கும் வேறு ஏதான செய்திகள் கிடைக்குதான்? ஏன்னா பாலி மொழியில் இருக்கக்கூடிய சான்றுகள் தானே இருக்குது. தீபவம்ச மகாசம்லாம் 4th century BC. அதுக்கு முன்னாடி பௌத்தம் இங்கே தோணுனப்ப இலங்கையில் ஏதான இலக்கிய நூல்கள் கிடைக்குதா? அதை பற்றி சார். தேங்க்யூ. நன்றி மேடம், நிறைய கேள்விகள் கேட்டுட்டாங்க. அயோத்தி ராணி சொன்னீங்கல்ல, இந்த முரட்டலில் சிங்கள ஈழமண்டலம், இதில் என்ன பிரச்சனைனா, பாரதி சிங்களத்தீவுக்கு ஒரு பாலம் அமைப்போம், சிங்களத்தீவுக்கு ஒரு பாலம் அமைப்போம்னு சொல்கிறார். இது இலங்கையில் ஒரு சர்ச்சையாக போகுது. என்ன சர்ச்சைன்னு கேட்டால், இலங்கையை இவங்க இங்கேருந்து பார்க்குறவங்க ஒரு சிங்கள நாடாகவே பார்க்குறாங்க, இங்கு தமிழர் இருக்கிறதையே அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனுடைய வெளிப்பாடாக சிலர் பார்க்குறாங்க. ஏண்டா சோழர் கல்வெட்டிலேயே முரட்டலில் சிங்கள ஈழமண்டலம்னு வருது. அதே மாதிரி பாரதி சிங்களத்தீவுக்கு ஒரு பாலம் அமைப்போங்கிறார். அதை விட சுவாரஸ்யம் என்னென்னா, எங்களுடைய முதலாவது அகராதி சதுர அகராதி ஈழம் என்பதற்கு தருகின்ற விளக்கம் சிங்களவர் தேசம். ஈழம் என்ற சொல்லுக்கு வீரமாமுனிவர் தருகின்ற விளக்கம் சிங்களவர் தேசம். இதெல்லாம் இலங்கையில் தமிழர்கிட்ட பேச முடியாது, அதை உணர்ச்சி வயமாக கொண்டாடுறதுனால இதை எதிர்நிலையிலேயே பார்க்குறாங்க. ஆனால் அதை புரிந்து கொள்வதுக்கு வேறு பகுதிகள் இருக்கின்றன. அதாவது இங்கிருந்து அங்கு பார்க்கின்ற நேரம் அவர்கள் தமிழர்கள் செறிந்து வாழ்கின்ற வடக்கு கிழக்கையோ அவர்களுடைய பண்பாட்டையோ தங்களிலிருந்து தொடக்க காலத்தில் வேறுபடுத்தி பார்க்கவில்லை. இப்போ அவர்கள் எதை வேறுபடுத்தி பார்த்தார்கள்னா, தென்னிலங்கையில் உள்ள சிங்களவர்களை தான் வேறையாக பார்த்தார்கள். அதனால் அவங்களுக்கு ஒரு சிங்கள ஈழமண்டலமாக தெரியுது, சிங்கள தீவாக தெரியுது. வடக்கு கிழக்கை அவர்கள் தமிழ்நாட்டோடு இணைந்ததாக பார்த்ததாக இருக்கணும். மேடம் சொல்கிற மாதிரி இலங்கையில் இப்போ தமிழ் பிள்ளைகள்கிட்ட இந்த ஈழமண்டலம் முரட்டலில் சிங்கள ஈழமண்டலம்னா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது எப்படி நீங்கள் இலங்கையை சிங்களவருடைய நாடாக சொல்லலான்னு கேட்பாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த வேலைக்கார படையை பற்றி மேடம் சொன்னாங்க. என்ன நான் சொன்னேன் ஏற்கனவே, ராஜேந்திரன் காலத்தில் தான் அது உருவாக்கப்பட்டது. இங்கே கிடைக்கின்ற கல்வெட்டுக்களை எல்லாம் மேடம் சொன்ன மாதிரி அரசனுடைய பெயருட்டு முன்னுக்கு வருது. ராஜேந்திர சோழன் தெரிந்த அப்படின்னா அவருடைய படை அது. ஆனால் இலங்கையில் இருந்த படையினர் எதுவுமே இப்படி இல்லை, அவங்க தனியான வேலைக்கார படை தான். அவர்கள் சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அரசுக்கும் வணிகத்துக்கும் உதவி செய்தவர்கள். அதை அடுத்து இந்த கவபதி கிர்கஸ்தான் பற்றிய கல்வெட்டு ஏன் இலங்கை கல்வெட்டில் மட்டும் வருது, அதுக்கு எனக்கும் தெளிவான விட தெரியலை. ஏன் அப்படி சொல்லியிருக்கலாம்னு எடுகோள் நிலையில் சில பதில்களை நாங்கள் சொல்லலாம்.
இப்போ இங்கே வந்திருக்கிற நேரம் அவர்கள் ஒரு திருமண உறவின் மூலம் அங்கு போனவர்கள் அல்லது திருமண உறவின் மூலம் இங்கு வந்தவர்கள் அப்படி எதுவும் சொல்லலாமான்னு தெரியலை. ஏண்டா இலங்கையில் உள்ள கல்வெட்டுக்களில் கிடைக்கிற அந்த 4 கல்வெட்டில் தமிழ் என்று சொல்லப்படுது. தமிழ் வணிகன் 5 கல்வெட்டு. அந்த தமேட வாணிஜ குடும்பஸ்தன் கிருகஸ்தன் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அவன் இலங்கையில் திருமண உறவை ஏற்படுத்தி கொண்டதால் அந்த பெயர் வந்ததா சொல்ல தெரியலை. ஆனால் இலங்கையில் கிடைக்கின்ற இல்லை அதில் ஒரு சந்தேகம் வருது. தமிழ் வணிகன் தமேட வாணிஜ ககபதி தமிழ் வணிக குடும்பஸ்தன் அப்படின்னு சொல்கிற நேரம் அவனை என்ன செய்ய முடியாமல் இருக்குன்னா துறவுக்குள்ளே கொண்டு போக முடியாமல் இருக்குது. கிருகஸ்த நிலை அப்படி கூட எடுத்துக்கலாம் சார். ஆனால் இதுக்கான எனக்கு தெரியும் மேடம் கேட்ட பிறகு தான் அப்படி ஒரு பார்வையில் பார்க்கணுங்கிற ஒரு தெளிவே வருது. அதுக்கான வேறு தகவல்கள் எதுவும் இல்லை. ஆனால் ஆய்வு செய்ய வேண்டிய பகுதி தான். எனக்கு அதை பற்றி சொல்ல தெரியல. அதற்கு பிறகு இந்த 8 கல்வெட்டு, அந்த 8 கல்வெட்டுங்கிறது அது முழுமையானதில்லை. அது திருச்செல்வம்ங்கிறவர் தான் இப்போ அதை பிராமி கல்வெட்டுக்களை பற்றி அவர் ஆய்வு செஞ்சு 8 கல்வெட்டுன்னு சொல்கிறார். உண்மையிலேயே 5 கல்வெட்டுகள் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. 4 கல்வெட்டு தான் வாசிக்கக்கூடியதாக எங்களுக்கு தரப்பட்டது. ஒரு கல்வெட்டு அறிக்கையில் தான் இருக்குது. இவர் உள்ள கல்வெட்டுக்களை எல்லாம் அவர் தமிழாக அவர் இன்டர்பிரேட் பண்ணி, அதாவது ராவணன் பெயர் கூட இருக்குங்கிற மாதிரியெல்லாம் அவர் சொல்கிறாரு. அப்போ அதன் மூலம் தான் அது இப்போ என்ன அதில் முக்கிய தகவல்னா மேடம், ஏகப்பட்ட கல்வெட்டுக்களில் தமிழ் பெயர்கள் வருகின்றன. தமிழ் என்ற அடையாளம் 5 கல்வெட்டு தான். தமிழ் பெயர்கள் ஏகப்பட்ட கல்வெட்டுக்களில் வருகின்றன. பருமக, மருமக, மருமான, இப்படி திசை, இப்படி சொல்லப்படுகின்ற பெயர்கள் மட்டும் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 60-70 பெயர்களை திரட்டலாம். அப்போ ஆகவே இவர்கள் ஏதோ ஒரு வகையில் பௌத்தத்தோடு தொடர்பு பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும். எண்ணிக்கை குறைவு என்று சொல்வதற்கு இல்லை. 2வது தகவல், இந்த பெயர்கள் கொடைகளை கொண்டு இவர்களை பௌத்தராக அடையாளப்படுத்தலாமா? அதுவும் ஒரு முக்கியமான கேள்விதான். பெயர்களை கொண்டு ஒரு கொடை வழங்கலாம், யார் வேணாலும் வழங்கலாம். ஆனால் நான் சொல்லலை எல்லாருமே பௌத்தராக இருந்தாங்க. வந்த பொழுது இலங்கையில் இருந்த ஒரு குறிப்பிட்ட தொகையினர் பௌத்தராக மாறி இருக்கலாம். அதற்கான சான்று தான். அதில் என்ன முக்கியமான செய்தினா, ஒரு மத ஆதரவோ மத பற்றோ மதத்தோட தொடர்போ இல்லாமல் கொடை வழங்க முடியாது. அப்போ இந்த கொடை வழங்கினவர்கள் பௌத்தராக இல்லாவிட்டாலும் பௌத்தத்தை அனுசரிக்கிறவர்களாக அல்லது பௌத்தத்தினுடைய வளர்ச்சியில் பங்களிப்பு செய்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த பங்களிப்பும் ஒன்று சேர்ந்து தான் இலங்கைக்கான பௌத்த பண்பாட்டை உருவாக்கியிருக்கு. அப்போ இலங்கையினுடைய பௌத்த பண்பாட்டினுடைய உருவாக்கத்திலும் அதன் வளர்ச்சியிலும் இந்த தமிழர்கள் ஏதோ ஒரு வகையில் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். ஆக நீங்கள் தமிழர்களை பௌத்த விரோதியாக என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது, கருதக்கூடாது என்பது தான் அந்த பாயிண்ட் மேடம். அதுதான். வேறு என்ன கேள்வின்னு எனக்கு நினைவுல இல்லை மேடம். வேறு சொன்ன கேள்வி கோயில்களுக்கு கொடை கொடுக்குறவங்க வந்து ஜெயசீலன் குடும்பத்தார், குஞ்சிலேந்தர் குடும்பத்தார் அப்படியே அந்த குடும்ப பேரோட போட்டுத்தானே கொடுக்குறது இப்போ வழக்கமாக இருக்கு. ஒருவேளை இதோட தொடர்ச்சி அங்கே முடிஞ்சிருக்கும். ஒரு வாய்ப்பு கிரகஸ்த அப்படின்ற வர்றப்ப சாதாரண குடிமக்களே வந்து அவங்களுக்கு கொடை கொடுக்குறாங்க. சுவன்சோ குடும்பத்தார், சுவன்சோ கிரகஸ்தன் வரும்போது குடும்பத்தார் வந்து ஒரு அந்த இப்போ உள்ள எல்லா கல்வெட்டுகளுமே குடும்பத்தார சேர்ந்து அந்த காலத்தில் இன்னொரு 500 வருஷம் கழிச்சு சுவன்சோ குடும்பத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க குடும்பத்தார்கள் தான் அரசனாகவோ வணிகர்களாகவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது நல்ல பாயிண்ட் சார். ஆனால் மேடம்ட கேள்வி என்னன்னா, இலங்கை கல்வெட்டுகளில் மட்டும் ஏன் வருது, தமிழ்நாட்டு கல்வெட்டில் ஏன் வரலாம்? குறைவு. இந்த திருப்பரங்குன்றத்தில் கிடைக்கப்பட்ட கல்வெட்டு சரி சார், சரி. அனைவருக்கும் மிக்க நன்றி. மிகவும் அருமையானதொரு நேரம். மிக வியாழவட்டம் 92 எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமாக பிறந்திருக்கிறது.
இது தொடங்கும்போது அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறை அப்படின்ற ஒரு அதோடைய அடையாளமாக தொடங்கணும். இப்போ நாங்கள் அப்படி நினைக்கிறதே இல்லை. தமிழ் பல்கலைக்கழகத்துடைய ஒரு ஆய்வரங்கம் அப்படின்றதுக்கு வந்தாச்சு. நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக நான் எழுந்து வந்தேன். நான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்களுக்கு நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாருமே பல கல்லூரிகளுக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த கேள்வி ஞானம் என்பதும் இல்லை உட்கார்ந்து கேட்குறது அப்படின்றதும் ரொம்ப குறைஞ்சி போனது காரணம் இந்த கைத்தொலைபேசினாலும் காரணம், கைபேசினாலும் காரணம். நான் நமக்காக நான் சொல்லலை. நீங்கள் எல்லா பல்கலைக்கழகங்களோடும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய பல்கலைக்கழகம் அதில் அந்த தரத்திலே முதன்மை இடத்துல நிற்குதுன்றது என்னுடைய ஆர்வமாக கேட்கிற மாணவர்கள், ஆர்வமாக குறிப்பிடுகின்ற மாணவர்கள். அதுக்கு காரணம் நம்ம பவானி மேடம் அவங்க மாணவர்கள் அப்படி வளர்த்துருக்குறாங்க. அதில் அவங்க கல்வெட்டில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டு அடிகளை சொல்லும்போது ஒரு சொல் எடுக்கும்போதே படப்படன்னு மாணவர் சொல்லும்போது நம்ம கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ எதிர்காலத்தில் எத்தனை கல்வெட்டு அறிஞர்கள் உருவாகிறதுக்கு தலா அமைச்சிருக்காங்க. அதனால் கூடுதலாக பவானி மேடத்துக்கு உண்மையிலே இன்றைக்கி சொல்லும்போது அவங்க 12:35 தான் நான் சொன்னேன். எனக்கு காலையில் அவங்க தொலைபேசியிலே இருந்தேன், அவங்க வகுப்புலேயே இருந்தாங்க. அவங்க தொலைபேசியில் பலமுறை கூப்பிட்டேன். 12:35 சொல்லி கிட்டத்தட்ட 120 மாணவர்கள் அமைச்சு வச்சாங்க. அவங்க நேரம் எல்லாருக்கும் பயன்பெறணும். ஜெயசீலன் சார் அவர் எங்கள் துறைக்கு வர வேண்டியவர், நீங்கள் களவாடி கொண்டு போயிட்டீங்கன்னு எப்போவும் சொல்லிட்டே இருப்பாங்க என்கிட்ட. அது மாதிரி அண்ணா இன்றைக்கி அவங்க ஒரு நல்ல தலைப்பு எல்லா மாணவனும் போய் சேர வேண்டும்னு சொல்லி தானும் வந்த அந்த இதுதான். இது மாதிரியான ஆசிரியர்கள், இவர்களை மாதிரியான மாணவர்கள் கிடைக்கிறது தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப அரிதாக போயிடுச்சு. அதை பார்க்கும்பொழுது பெரிய நம்பிக்கை, ரொம்ப அதிகமான நம்பிக்கை எங்களுக்கு வருது. இது போன்ற கேள்வி ஞானம் மிக்க தமிழ் பல்கலைக்கழக மாணவர்கள் தான் பேராசிரியராகவும் இருக்க முடியும், மாணவர்களாகவும் இருக்க முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. மீண்டும் ஒரு முறை நம்முடைய பவானி மேடம் அவர்களுக்கும் வந்திருந்து கேட்டிருந்த மாணவ செல்வங்களுக்கும் எப்போவுமே இருந்து கேட்கக்கூடிய நம்ம பேராசிரியர் பெருமக்கள், அவங்க டாக்டர் சங்கீதா, டாக்டர் அறிவானந்தன் சார், இவங்களை போன்றவங்களாம் நாங்கள் அந்த துறையை சேர்ந்தவங்க, நல்லா எங்களுக்கு அது உட்கார்ந்து கேட்போம். ஆனால் அந்த கேட்கக்கூடியவர்கள் பாலா போன்றவர்கள் எல்லாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது. நன்றி நன்றி. தம்பி வா முடியாங்க. சிறப்புரையாற்றிய ஜெயசீலன் ஐயா அவர்களுக்கும், அதன் மீதான ஒரு கருத்துரை வாசித்த ஐயா குறிஞ்சிதன் ஐயா அவர்களுக்கும், குறிப்பாக மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்பொழுது கருத்துரையுடன் கூறிய நன்றியுரையை வழங்க அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறையின் இணை பேராசிரியர் முனைவர் தே. வெற்றிச்செல்வன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இது 3வது நன்றி. ஏன்னா சார் ஒரு தடவை நன்றி சொல்லிட்டார். தம்பி ஒரு கேள்வி ஞானத்துக்காக நன்றி சொல்றேன். எவ்வளவு அடித்தாலும் தாங்குவீங்கன்னா நானும் ஒரு நன்றியை சொல்லிடுறேன். ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அருமையான ஒரு அரங்கம். நான் ரொம்ப சட்டையரிக்கலாக ஒரு கதை எழுதினேன். தலைவெட்டி பிள்ளையார் கோயில் வீதியும் சைக்கிள் ஞான சூனியங்களும் அப்படின்னுட்டு. 70களில் சைக்கிள் கற்றுக்கிறது ரொம்ப சேட்டை மிகுந்த ஒரு விளையாட்டு. நாங்களும் பல பேர் மேலே விட்டுருக்கோம் சைக்கிள். ஞானக்கூத்தன் எழுதார் சைக்கிள் கமலம்னு ஒரு கதையை. சைக்கிள் கமலம் பல பேர் மீது சைக்கிளை விட்டால், ஒரே ஒரு முறை மட்டும் வீதியில் விட்டால் அப்படின்ட்டு. அதனால் ஏன் இந்த கதையில் தொடங்குறேன் அப்படின்னா, இந்த செய்தியை சுருக்கமாக முடிச்சிடுவேன். தலைவெட்டி பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க ஊரில். நான் அக்கிரா குரோசோவா பாணியில் டியூவல் ஸ்டோரி டெல்லிங்கில் 2 விதமாக அந்த கதையை சொல்லி ஒரு உத்தி முறையில் புதிய இதில் எழுதினேன். இதில் ஒன்று ஒருத்தர் சாராயம் குடிச்சிட்டு என்ன நீ கடவுள் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி பிள்ளையார் தலையை உடைச்சார் அப்படிங்கிற ஒரு வெர்ஷன். இன்னொன்று தலைவெட்டி காசு அப்படின்னு ஒரு செய்தியை படித்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது, பௌத்த திருவுருவங்களின் தலைகளை வெட்டி கொண்டு வருபவர்களுக்கு காசு கொடுக்கறது, அதை பாராட்டி காசு கொடுக்கறது என்கிற ஒரு மரபு ஒரு சில பகுதிகளில் இருந்ததாக வரலாற்றில் இல்லை, வழக்காற்று ஆய்வுகளில் நான் பார்த்தேன். அப்போ இது 2 வெர்ஷனை வச்சுக்கிட்டு அந்த கதையை எழுதினேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வெளிப்பாளையத்தில் தான் அதிகமாக, நாகப்பட்டினம் வெளிப்பாளையத்தில் சாருக்கு தெரியும். சார் சமணம் செழித்த திருவாரூர்லேருந்து சமணம் செழித்த திருச்சிராப்பள்ளிக்கு இடம் மாறிட்டார். நான் பௌத்தம் செழித்த நாகப்பட்டினத்திலேருந்து சமணம் செழித்த திருச்சிராப்பள்ளிக்கு போய் திரும்ப தஞ்சாவூர் கொஞ்சம் சைவ அடையாளம் உள்ள இடத்துக்கு வந்திருக்கு. இப்படி தான்
ஏன்னா இப்போ அங்கே வந்து நான் கூட இப்போ ஜெயசீலன்ட்ட கேட்டேன், பள்ளி அப்படின்னாலே அது சமணம் தான். ஆனால் இலங்கையில் பள்ளி பௌத்தத்தோடையும் தொடர்புடையது. இந்துக்கள் சாராத எல்லாமே பள்ளி தான். இதுக்கு ஒரு கிறிஸ்டியனுக்கு பள்ளி தான் சொல்றாங்க. இல்லை பள்ளி என்பது இப்போ இல்லை கல்வெட்டில் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி சங்க காலத்தில் பள்ளி என்றாலே அது சமணத்தை தான் குறிக்கும். சமணம் தமிழுக்கு கொடை கொடுத்த சொல் பள்ளி. பள்ளி என்பது சமணர்களுடைய அடையாளம் தான். ஆனால் ஒரு வித்தியாசம், விதிவிலக்கு, இலங்கையில் பௌத்தத்தோடையும் பள்ளி தொடர்பாக இருக்குன்னு. ஏன்னா தமிழ்நாட்டில் பள்ளிச்சந்தம், பள்ளிவிடை, சிராப்பள்ளி, பள்ளிவாரமங்கலம், திருப்பள்ளி முக்கூடல், இப்படி பள்ளிங்கிற வர்றதுலாம் திருவாரூர் பக்கத்தில் உள்ள ஊர்கள். தமிழ் அடையாளப்படி பள்ளினாலே சங்ககால மரபின்படி அது சமணர்களை மட்டும் குறிப்பதாகத்தான் இருக்குது வரலாற்று ஆய்வுகளின்படி. எனக்கு வியப்பாக இருந்தது விதிவிலக்கு ஈழத்தில் வந்து பௌத்தத்தோடையும் தொடர்பாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா சமணர்கள் தான் கல்வியை கொடுத்தாங்க முதல்ல. அதனால தான் நம்ம வந்து பள்ளிக்கூடம் அப்படிங்கிற சொல் உருவாக்கத்துக்கு சமணர்களுக்கு ஒரு நன்றி உணர்ச்சியோட இப்போவும் பள்ளி அப்படின்னு வச்சுருக்கிறோம். ஆனால் வடமரபில் வந்து இலங்கையில் கூட பாடசாலைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பள்ளிங்கிற மரபு இல்லை, பாடசாலை தான். நமக்கு பள்ளிங்கிற மரபு இருக்குது. இது வந்து ஒரு விதத்தில் சமணர்களுக்கு நாம் நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கான சொல்லாடலாக நான் புரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது, விஷ்ணு அவதாரம், பௌத்த அவதாரம் பார்த்திங்கன்னா பௌத்த விஷ்ணு அப்படின்னுட்டு 2 வழிபாட்டு முறைகள்லையும் நின்ற கோலம், கிடந்த கோலம், அமர்ந்த கோலம், 3 கோலமும் இருக்கும். வைஷ்ணவ சம்பிரதாயத்துலேயும் இருக்கும், பௌத்தத்துலேயும் இருக்கும். பர்மாவிலலாம் நம்ம பார்த்த அந்த பக்கோடாவில் பார்க்குறது வந்து சயனித்த கோலத்தில் இருப்பார். மட்டும் இல்லாமல் நாகப்பட்டினத்தில் நீங்கள் சூடாமணி விகாரை என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல இருந்த பெரிய மாபெரும் பௌத்த திருவுருவை அழித்து உடைச்சி எடுத்துகிட்டு போய் தான் ஸ்ரீரங்க பெருமாளுக்கு இது பண்ணதா சொல்கிறாங்க. சார் அங்கே தான் இருக்கார் இப்போ. ஆமாம். ஆனால் அது பற்றிய எந்த சாசனங்களோ கல்வெட்டுகளோ தரவுகளோ இல்லை. ஆனால் வழக்காற்று ஆய்வுகளில் இருக்குது. ஆவராணிங்கிற ஊரும் புறவச்சேரிங்கிற ஊர் பெயர்களையும் வச்சுக்கிட்டு வழக்காற்று ஆய்வுகள் நாகப்பட்டினம் பகுதிகளில் இன்னமும் இருக்குது. இந்த பொருளை கொண்டாந்து வச்ச ஊர் பேர் புறவச்சேரி, ஆவராணிங்கிறதுல இந்த ஆபரணத்தை பாதுகாத்த இடம் அப்படிங்கிற இது வந்து மனிதர்கள் வரலாற்றை வழக்காறுகளின் மூலமாக கடத்தி கொண்டே இருக்கிறார்கள். கர்ண பரம்பரையாக செவி வழியாக கடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்து ஆனால் உண்மை இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆய்வாளர்களுடைய வேலை. எல்லாவற்றையும் அப்படியே எடுத்துக்க முடியாது. அந்த அடிப்படையில் ஒரு கல்வெட்டு ஆராய்ச்சியில் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் புலமைத்துவ மரபில் ராசமாணிக்கனாரை சொல்லுவோம், சுப்பிரமணிய பிள்ளையை சொல்லுவோம். தமிழ் இலக்கிய வரலாற்று அடிப்படையில் தமிழ் புலமையர்கள் செய்த இது ரொம்ப கனதியான ஒரு ஈழத்து சொல்லணும்னா கனதியான ஒரு பொருண்மை. இன்னைக்கு மத்தியான வேளையில் நம்ம கேட்டோம். ஒரு தமிழ் புலமையர் வரலாற்று புலமையரை ஈடு செய்கிற விதத்தில் அவர் வந்து இங்கு ஒரு இருதுறை சார்ந்த புலமையராக இருக்கிறார். அப்புறம் பல்துறை புலமையராகவும் அவரை சொல்ல வேண்டும். ஏன்னா அவர் நவீன இலக்கியத்திலும் நல்ல தேடலும் ஆழமான புலமையும் உடையவர். அதே போல் பழைய மரபிலக்கியத்திலும் நல்ல பரிச்சயமும் உடையவர், புலமையும். அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்திரபாலாவுக்கு பிறகு புஷ்பரத்னத்துக்கு பிறகு இலங்கையில் ஒரு வரலாற்று ஆய்வை வழிநடத்தி கொண்டு செல்வதற்கான எல்லா அடையாளமும் கொண்ட ஒரு சிறந்த ஆய்வாளரை இந்த அரங்கு இன்றைக்கு நிரூபித்திருக்கிறது அவருடைய புலமைத்துவ உரையாடலின் மூலமாக என்று நான் பார்க்கிறேன். முகத்துதியாக சொல்லலை. அவர் வந்து அவ்வளவு சிறந்த ஒரு நிலையில் இவற்றை இங்கே தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பௌத்தம், தமிழ் சமணம்னு சொல்கிற தனித்த அடையாளம் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. ஈழத்தில் அது இல்லை. இங்கே வந்து வடநாட்டு பௌத்தத்துக்கும் வடநாட்டு சமணத்துக்கும் கோடு கிழித்து பார்க்கக்கூடிய வேறுபட்ட பார்வைகள் உண்டு. ஏன்னா தமிழ் சமணம், தமிழ் பௌத்தம் கொஞ்சம் முற்போக்காக இருக்கும் மற்றதை விட அப்படிங்கிறதும் இருக்குது. நீங்கள் வணிக குடிகளாக ஏன் அவர்கள் இருந்தார்கள், வணிகர்கள் ஏன் அவர்களுக்கு உதவியை செய்தார்கள், வணிக சாத்துகள் அல்லது நானாதேசிகள் போன்றவர்களுடைய பங்களிப்பு பற்றிலாம் பார்த்தோம். பௌத்தத்துலேயும் சரி சமணத்துலேயும் சரி நிலத்தை கீறுதல் பாபம் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் அவர்கள் உற்பத்தியாளர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் வாங்கி பொருட்களை விற்கக்கூடிய வணிக குடிகளாக இருப்பார். நீங்கள் தேயிலை தோட்டத்தில் ஆள் இங்கேருந்து எல்லா இடங்கள்லையும் எடுத்துகிட்டு போனாங்க. சிங்களர் அல்லாத, பௌத்தர் அல்லாத
இவர்கள் ஏன் வேலை தொழிலாளிகளாக போனார்கள் என்றால் உற்பத்தியில் ஈடுபடக்கூடியவர்கள். அவங்க வந்து உற்பத்தியில் ஈடுபட மாட்டாங்க. இந்த வணிக குழுக்கள் வந்து வாங்கி விற்றல் அப்படிங்கிறதோட நிறுத்திக்குவாங்க. இன்றைக்கும் ஜெயின்ஸினுடைய தொழிலை பார்த்தீங்கன்னா அதுதான். ஜெயின்ஸ் எல்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வைப்பாங்க, பொருள்களை வாங்கி விற்பாங்க. இண்டஸ்ட்ரீஸோட தொடர்பு உடையவர்களாக ஒரு அதுக்கு என்ன சொல்கிறது, அதாவது டீலர்ஷிப் வச்சுக்குவாங்க, அல்லது தொழில் சார்ந்த உபநிலையில் இருப்பாங்க. நேரடியாக தொழிலில் இது பண்ண மாட்டாங்க, உற்பத்தி தொழிலில் ஈடுபட மாட்டாங்க. அது என்னன்னு தெரியல, அவங்க சமயம் சார்ந்த ஒரு அடையாளமாக இருக்குது. ஆனால் விவசாயம் செய்ய மாட்டாங்க குறிப்பாக, அதுதான். அதனால் இந்த நினைவுகளை எல்லாம் கிளர்த்துவதாக இந்த உரை அமைந்தது. இந்த தருணத்தில் நமக்கு இப்போ மலேசியாவில் பூஜாங் பள்ளத்தாக்குலேயும் நம்ம அகழ்வாய்ச்சி செய்ய முடியல சார், எல்லாம் நாங்கள்லாம் போயிட்டு வந்திருக்கிறோம். அங்கே பார்த்தா தமிழ் தொன்மை அடையாளங்களை நமக்கு வந்து தேட முடியல. என்னென்னா மத அடிப்படைவாதிகளின் கைகளில் எப்போதுமே நிர்வாகமும் அரசியல் செயல்பாடுகளும் சிக்கிக்கொண்டு அவஸ்தைப்படுகிறது. எனவே கல்வி புலத்தில் இருப்பவர்கள் கல்லில் நார் உரித்துத்தான் வரலாற்றை திரட்ட வேண்டியது. நான் இப்போ அகதிகள் பற்றி ஆய்வு செஞ்சேன்னா, அகதிகள் முகாமுக்கு போனால் நான் அங்கே வந்து ஆணையருக்கு, ஹை கமிஷனுக்கு அனுமதி கேட்டு அவங்களுடைய வாழ்க்கைப்பாடுகளை திரட்டி ஆய்வு செய்யணும். அது சில நேரங்களில் சாத்தியப்படாமலும் இருக்கும், சில நேரங்களில் சில தரவுகள் நமக்கு கிடைக்காமலும் இருக்கும். அதனால் எப்போதுமே இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் மத அடிப்படைவாதிகளிடமிருந்து வரலாற்றையும் வாழ்வியலையும் காப்பது பெரும்பாடாக இருக்குது. மேடம் சொன்னாங்க இல்லையா, இந்த எனக்கு இன்னொரு இது ஹைப்போதீசிஸ் ஒன்று தோணுச்சு. இந்த சங்கம் அருவிய, அதாவது கபாடபுரம், தென்மதுரை இதெல்லாம் கடற்கோளால் அழிக்கப்பட்ட காலத்தில் ஒருவேளை இலங்கையும் தமிழ்நாடும் நிலத்தால் பிரிக்கப்பட்டதாக இருக்கலாம். இங்கே இருந்த பௌத்தம் அப்படி அங்கே போயிருக்கும்போது தமிழ் பௌத்தத்தினுடைய எச்சசொச்சங்கள் அங்கே இருந்திருக்கலாம். அதற்கு பிறகு சிங்களவர்கள் பௌத்தத்தை தனதாக்கி இருக்கலாம் அப்படிங்கிற இதெல்லாம் கிடைக்குது, எடுகோள்கள் கிடைக்குது. இதை வச்சுக்கிட்டு நம்ம தீசிஸ் பண்ணலாம். எப்போதுமே ஹைப்போதீசிஸ்லேருந்து தீசிஸ் நிறைய உருவாகுது இல்லையா. அதனால் அதுக்கான ஒரு சிறந்த உரை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், அதற்கு பிறகு பல ஒரு ஆய்வு சிறந்த ஆய்வுரையாக இருந்ததுன்னா அது பல ஆய்வுரைகளுக்கு விதை போடுவதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அதற்கெல்லாம் வித்திட்ட ஒரு உரையாக, எனக்கு வித்திட்டேன்னா இப்போ வேறு ஞாபகம், நான் ஏதாவது பேசிடுவேன், வேண்டாம். ஏன்னா நான் ஒரு அரங்கத்தில் பேசினேன், இவர் தான் இதற்கு வித்திட்டார், இவர் தான் இதற்கு வித்திட்டார்னு சொல்லி கடைசியாக இவர் தான் வித்திட்டார்னு போயிட்டு ஒரு நிறுவனமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல பேசினேன். இந்த வித்திடுதல் என்பது விதை போடுவது, புதிய ஆய்வுகளுக்கான விதை போடுவதை அவருடைய ஆய்வு இன்றைக்கு நிகழ்த்தி இருக்கிறது. ஒரு நல்ல ஆய்வு. சிங்கள தமிழர் இடையிலான இன முரண்பாடுகளை களைவதற்கான ஒரு சிறு பொறி அதற்குள்ளே இருக்கிறது. ஒரு அனுகூலமான ஒரு ஏதுவான ஒரு பகுதி அதில் இருக்கிறது என்பது நல்ல ஒரு செய்தி. நமக்கு அவங்க சொன்னாங்க சமய பொறை இருக்குது, அதே சமயம் சமய சார்பற்ற வரலாறு தான் தமிழர் வரலாறு. நீங்கள் தொல் தமிழர் வரலாறை பார்த்தீங்கன்னா சமய சார்பே இல்லை. அதனால தான் இப்போ வடநாட்டுக்காரெல்லாம் தவிக்கிறான். இன்னும் ஒரு அகழாய்வு குழியில் கூட ஒரு சமய அடையாளமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு. இதுக்கு இனிமேல் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. ரொம்ப ஆபத்தான காலகட்டத்தில் வாழ்கிறோம். நான் இப்போ அண்மையில் ஒரு கட்டுரை அதை பற்றி எழுதியிருக்கிறேன். அகழாய்வு செய்கிற போது, ஏன்னா ஏற்கனவே காளைய குதிரையாக கிராஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் உல்ட்டா வேலையெல்லாம் உட்டாலங்கடி கிரிகிரிலாம் பண்ணாங்க. அது மாதிரி அகழாய்வு குழிகளில் ஏதாவது வேலைகள் செய்யாமல் இருக்க வேண்டும் என்கிற காத்திரமான விழிப்புணர்ச்சி நமக்கு தேவை. இல்லைன்னா நம்ம சமயச்சார்பற்ற அடையாளம் கூட தொலையலாம். ஆனால் இதுவரைக்கும் கிடைச்ச எந்த அகழாய்வு குழிகளிலிருந்தும் சமய அடையாளங்கள் கிடைக்கவில்லை. இன்றைய பேணுகையிலிருந்து சமய அடையாளம் கிடைக்கல. இப்போ இதில் வந்து சிந்து சமவெளியில் பசுபதி அப்படிங்கிற ஐடென்டிட்டி இருக்குன்னா அது இப்போ உள்ள அடையாளம் இல்லை, அது வேறு தொல் சமய அடையாளங்கள். அது இன்னைக்கு இருக்கிற அடிப்படைவாத சமயங்கள் இல்லை, இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ரிலீஜியஸ் பர்ஃபெக்ட் இல்லை அதில். அதுதான் நம்ம பார்க்கணும். அதனால் எல்லாவற்றையும் வடிகட்டி பார்த்தால் மட்டும்தான் உண்மைகள் நம் கண்களுக்கு புலப்படும் என்கிற செய்தியை நிறைவாக சொல்லி ஒரு அருமையான உரையை நிகழ்த்தியதற்காக பேராசிரியர் ஜெயசீலன் அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பான